இது வேறு அளவு வேறு பயன் பயன் அந்த அவன் பெற பயன் நுகரும் பொழுது அவன் எடுக்கின்ற பயன் வேற. ஆனா ஒரு கோட்டுல எந்த காம்பினேஷன் எடுத்தாலும் ஒரே மாதிரியான பயனை எடுப்பான். அப்ப இதை நான் ஒரு படத்துல உங்களுக்கு விளங்கப்படுத்தி விட்டேன்னா உங்களுக்கு அது லேசாக இருக்கும். இதைத்தான் ஐசோபாண்ட் என்று சொல்றது. அதாவது இது நாங்கள் ஒரு 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 உற்பத்தி காரணி என்று சொல்லுவோம், இதே ஒரு உற்பத்தி காரணி என்று சொல்லுவோம். அப்ப இங்க ஏ என்பதிலையும் பி என்பதிலையும் சி என்பதிலையும் டி என்பதிலையும் எங்களுக்கு ஒவ்வொரு காம்பினேஷன் கிடைக்கும். இப்ப கேபிட்டல் 50 பாவிக்கின்றோம், லேபர் 2 பாவிக்கின்றோம். அப்ப இந்த புள்ளியில வார பயன்பாடும் இது எக்ஸ்டென்ட் சொல்லிக்கொண்டா இந்த புள்ளியில அவருக்கு கிடைக்கிற பயன்பாடும் இதுல லேபர் 4 என்று சொல்லுவோம், இதுல 25 என்று சொல்லுவோம் கேபிட்டல். இந்த புள்ளியில அவருக்கு கிடைக்கிற பயன்பாடும் அவுட்புட், அதாவது இங்க சொல்றோம் நாங்கள் அவுட்புட் ஒன்றாதான் இருக்கும். இந்த ஏ அண்ட் ப்ரொடக்ஷன் ஐசோபாண்ட் கோட்டுல அவருக்கு 52 என்ற காம்பினேஷன்ல ஒரு உற்பத்தியை மேற்கொள்ளலாம் எக்ஸ் என்ற புள்ளியில. அந்த அவுட்புட்டும் 25-4 y என்ற புள்ளியில ஒரு காம்பினேஷனை செலக்ட் பண்ணாருன்னா அந்த அவுட்புட்டும் ஒன்றாதான் இருக்கு. அதே மாதிரி நாங்கள் பார்ப்போம் மூன்றாவது Z என்ற புள்ளியில இது 10 என்று சொல்லுவோம், இது 10 என்று சொல்லுவோம், இது 6 என்று சொல்லுவோம், 7 என்று சொல்லுவோம். அப்ப இந்த 10 கேபிட்டலும் 7 லேபரையும் பாவிச்சா இங்கேயும் அவருக்கு காம்பினேஷன் மாறதே ஒழிய அவருக்கு ப்ரொடக்ஷன் அவுட்புட் ஒன்றாதான் இருக்கு. அப்ப இது பி என்பது உண்மையில அவருக்கு கூடுதலான ப்ரொடக்ஷன் கிடைக்கிற ஒரு லெவல். அது இதே மாதிரி நான் இதுல கேறி குழப்ப விரும்பல. இதே மாதிரி இப்ப இப்படி ஒரு காம்பினேஷன் வந்ததுன்னா இந்த புள்ளியில அதே கோட்ல இருக்கிற எந்த புள்ளியில எந்த காம்பினேஷனை செலக்ட் பண்ணாலும் அவருக்கு ஒரு அவுட்புட் வந்து சேம் அவுட்புட் கிடைக்கும். ஆனா இந்த அவுட்புட்லும் பார்க்க இந்த அவுட்புட் குறைவா தான் இருக்கு. இந்த கோட்டில இந்த காம்பினேஷனை செலக்ட் பண்ணாலும் ஒரு அவுட்புட், இந்த கோட்டில இந்த இதை செலக்ட் பண்ணாலும் ஒரு அவுட்புட்டாக இருக்கும். அப்படி நிறைய ஏராளமான ப்ரொடக்ஷன் என்னன்னு சொல்ற ஐசோபாண்ட் கோடுகள் ஏராளமாக உள்ளன, ஏராளமாக இருக்கின்றன. ஏன்னா காம்பினேஷன் வேற வேற, அவுட்புட் வேற வேற. அதைத்தான் இத உற்பத்தியில் ப்ரொடக்ஷன் ஐசோபாண்ட் என்று சொல்லுகின்றது. அடுத்தது பட்ஜெட் கன்ஸ்ட்ரெயின். பட்ஜெட் கன்ஸ்ட்ரெயின் என்பது எப்பவுமே ஒரு நேர்கோடாகவே இருக்கும். என்று சொன்னால் இது கேபிட்டல் கே என்று சொல்லுவோம், இது லேபர். இப்ப லேபர் விலையையும் கேபிட்டல் விலையையும் வச்சுக்கொண்டு இவர் எந்த காம்பினேஷன்ல பட்ஜெட்டை பயன்படுத்துகின்றார் என்பதுதான் முக்கியம். உதாரணமா இவருடைய பட்ஜெட் 1 மில்லியன் என்று சொல்லுவோம். 1 மில்லியன் ஸ்ரீலங்கன் ரூபியில அவர் முழுக்க முழுக்க சொல்லுவோம் 100 லேபரை எடுத்துக்கொள்ளலாம். அவருடைய ப்ரொடக்ஷனுக்கு 100 லேபரை எடுத்தாருன்னா 1 மில்லியன் முடிஞ்சு. அதே மாதிரி 10K எடுத்தாருன்னா அவருக்கு 1 மில்லியன் முடிஞ்சது, லேபர் எடுக்கலாம். இங்க 100 லேபர் எடுத்தாருன்னா அவருக்கு K எடுக்கலாம். அப்ப இந்த லைன் அவருடைய பட்ஜெட் லைனாக இருக்கும். இந்த லைன் அவருடைய பட்ஜெட் லைனாக இருக்கும். அப்ப இந்த கோட்டுல இந்த பட்ஜெட் லைனை இப்படி போட்டால் அந்த கோட்டுல இப்படி இருக்கு. இல்லாட்ட இதுல நான் சொல்றேன் உண்மையிலே இது முட்டி செல்ல வேணும். இது தொட்டு கொண்டு செல்லும் ஒரு புள்ளி. அப்ப இந்த புள்ளியில் அவருக்கு அந்த உச்ச உற்பத்தி மட்டத்தை அவரால் எடுத்துக்கொள்ளலாம் இந்த காம்பினேஷன்.
இதைத்தான் இதிலே சொல்லப்படுகின்றது ஐசோ குவாட்டும் ஐசோ காஸ்டும். பட்ஜெட் கன்ஸ்ட்ரக்ட் பட்ஜெட் லைன் என்று நாங்கள் சொல்றது ஐசோ காஸ்ட், இது ஐசோ குவாட். அப்ப இதை நான் படத்தோடயே உங்களுக்கு விளங்கப்படுத்தி விட்டேன். அப்ப உங்களுக்கு ஈஸியாக விளங்கும். இல்லாவிட்டால் அதை தனியே சொல்ல படிக்கும் பொழுது உங்களுக்கு இலக்கம் கஷ்டமாக இருக்கும். அப்ப அடுத்தது என்ன சொல்லப்படுகின்றது சொன்னால் எல்லை தொழில்நுட்ப பதிலீட்டு விகிதம், மார்ஜினல் ரேட் ஆஃப் டெக்னிக்கல் சப்ஸ்டிடியூஷன் மற்றும் எல்லை பதிலீட்டு விகிதம், மார்ஜினல் ரேட் ஆஃப் சப்ஸ்டிடியூஷன் என்ற கோட்பாடுகளை வேறுபடுத்தி காட்டுக. அதாவது இப்ப மார்ஜினல் ரேட் ஆஃப் சப்ஸ்டிடியூஷன் டெக்னிக்கல் சப்ஸ்டிடியூஷன் என்று சொல்லுவது என்னன்னு சொன்னால், இந்த எல்லை உழைப்பு விகிதத்துக்கும் எல்லை மூலதன விகிதத்துக்கும் இடையே உள்ள தொடர்பு, அதைத்தான் மார்ஜினல் ரேட் ஆஃப் டெக்னிக்கல் சப்ஸ்டிடியூஷன் என்று நாங்கள் சொல்லிக் கொள்கின்றோம். இப்ப மார்ஜினல் எல்லை லேபர் வீதம் என்றால் என்ன? ஒரு உழைப்பை நாங்கள் மேலதிகமாக கூட்டும் பொழுது அங்கே ஏற்படும் உற்பத்தியின் அதிகரிப்பு. அப்ப மார்ஜினல் ரேட் ஆஃப் கேபிட்டல் என்று சொன்னா என்ன? ஒரு மூலதனம் ஒரு அலகை நாங்கள் மேலதிகமாக கூட்டும் பொழுது உற்பத்தியில் ஏற்படும் மாற்றம். அப்ப இப்ப நாங்கள் படிச்சு கொண்டிருக்கிறது சப்ஸ்டிடியூஷன், ஒன்று லேபரை பாவிக்கிறதா கேபிட்டலை பாவிக்கிறதா என்று சப்ஸ்டிடியூஷன். அப்ப இது இவற்றுக்கு இடையே உள்ள தொடர்பைத்தான் சொல்லுறது மார்ஜினல் ரேட் ஆஃப் டெக்னிக்கல் சப்ஸ்டிடியூஷன் என்று. இந்த படம் உங்களுக்கு விளங்கவில்லை என்றால், தெளிவாக தெரியவில்லை என்றால் சொல்லுங்கள். நான் டெக்னீஷியன்ஸை கூப்பிட்டு ஏதாவது அட்ஜஸ்ட் பண்ணலாம். படம் சின்னனா கிடக்கு. இது அந்த நான்காவது, இது மூன்றாவது. இப்ப மார்ஜினல் ரேட் ஆஃப் டெக்னிக்கல் சப்ஸ்டிடியூஷன் என்று சொல்லுவது என்னென்று சொன்னால், மார்ஜினல் ரேட் ஆஃப் லேபருக்கும் மார்ஜினல் ரேட் ஆஃப் கேபிட்டலுக்கும் இடையே உள்ள தொடர்பு. அதைத்தான் இங்கே மார்ஜினல் ரேட் ஆஃப் டெக்னிக்கல் சப்ஸ்டிடியூஷன் என்று சொல்லுகின்றார். அப்ப அடுத்தது என்ன இதுல சொல்லப்படுகின்றது என்று சொன்னால், மார்ஜினல் ரேட் ஆஃப் சப்ஸ்டிடியூஷன். மார்ஜினல் ரேட் ஆஃப் சப்ஸ்டிடியூஷன் என்பது நாங்கள் நுகர்வோர் நடத்தைக்கு போக வேண்டிய ஒரு விடயமாக காணப்படுகின்றது. அதாவது இதே விடயம்தான், அதாவது இதே கன்செப்ட் தான். அதான் நான் உங்களுக்கு சொன்னேன். இதை துப்புரவாகவே நான் உங்களுக்கு விட்டுவிட்டேன், மன்னித்துக் கொள்ளுங்கள். இந்த செக்ஷனை முதலே நாங்கள், ஆனாலும் பரவாயில்லை, நாங்கள் இதை பெரிய டீப்பாக படிக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் எனக்கு நாங்கள் படிக்கும் பொழுது ஏலெவலுக்கு இது சிலபஸில் இருக்கவில்லை. ஆனா இப்பவும் ஏலெவல் சிலபஸில் இது இல்லை என்பது இன்னும் ஒரு கேள்விக்குறியாகத்தான் இருக்கின்றது. இதே இப்ப நான் கீறின அதே படம் யூட்டிலிட்டிக்கு வருகின்றது. இங்க நாங்கள் எக்ஸ் என்ற பொருளை எடுத்துக்கொள்வோம், y என்ற பொருளை எடுத்துக்கொள்வோம். மற்றது எந்த ஒரு கேள்விக்கும் பதிலளிக்கும் பொழுது பொருளாதார எக்கனாமிக்ஸ் சப்ஜெக்டில் நீங்கள் கிராஃபை கையில் எடுத்துட வேண்டும். நீங்க ஆன்சர் பண்ணும் பொழுது ஒரு கிராஃபை கீறி நீங்கள் விஷயத்தை 2 வரியில் எழுதினாலும் உங்களுக்கு சாதாரணமாக எழுதுறதுன்னு பார்க்க கூட மார்க்ஸ் கிடைக்கும். ஆகவே நீங்கள்
எப்பவும் நீங்கள் கிராஃபை நீங்கள் பயன்படுத்திக் கொள்வது நல்லது என்று நான் நினைக்கின்றேன். அப்ப இங்க பாருங்க, இதுல வந்து பழையபடி நான் சொல்லுகின்றேன், ஏ பி சி டி என்று 4 கோடுகள் இருக்கின்றன. எல்லை பயன் கோடுகள். இதை நாங்கள் தமிழ்ல சொல்றது எல்லை பயன் கோடுகள், மார்ஜினல் யூட்டிலிட்டி கர்வ்ஸ். மார்ஜினல் யூட்டிலிட்டி கர்வ்ஸ், எல்லை பயன் கோடுகள் என்று சொல்றது. இப்ப ஒரு நுகர்வோம் நான் இருக்கிறேன், எனக்கு எக்ஸ் என்ற பொருளும் y என்ற பொருளும் இருக்கின்றன. அது என்ன பொருள் என்று எனக்கு தேவையில்லை. இது பானம் பட்டரமாயும் இருக்கலாம், இடியப்பம் சம்பலாயும் இருக்கலாம், ஏதோ. அந்த 2 பொருளையும் நான் என்னட்ட இருக்கிற காசை கொண்டு நான் யூட்டிலிட்டி பயன் கொள்ள போகின்றேன் என்று சொன்னால், உதாரணமாக இப்ப நான் சொன்ன உதாரணம் பிள்ளையா இருக்கலாம், இடியப்பம் பிட்டாயும் இருக்கலாம், தோசையும் இட்லியுமாயும் இருக்கலாம், ஏதோ ஒரு பண்டத்தை 2 பண்டங்களை நான் நுகர போகின்றேன். இப்ப இதுல சொல்லுவோம், இந்த எக்ஸ் என்ற பொருள்ல நான் 50 y என்ற பொருள்ல 2 நான் நுகர்ந்தேன் என்று சொன்னால் அது ஒரு யூட்டிலிட்டி, அது ஒரு பயன். சொல்லுவோம் எனக்கு கிடைக்கிற பயன் 100. அதே வந்து இந்த எக்ஸ் என்றதுல 30 y என்றதுல நான் நுகரும் பொழுது அதே பயன் தான் எனக்கு கிடைக்கும். இந்த கோட்டிலே நான் எந்த கம்பினேஷன் எடுத்தாலும், இந்த கோட்டிலே நான் எந்த கம்பினேஷன் எடுத்தாலும், இந்த ஏ என்ற கோட்டிலே எங்க நான் இந்த கம்பினேஷனை மாத்தினாலும் எனக்கு கிடைக்கிற பயன் ஒரே பயனாகத்தான் இருக்கு. ஆனால் பி என்ற கோட்டிலே இந்த பயனில் பார்க்க கூடுதலான பயன் எனக்கு கிடைக்கும். ஆனா பி என்ற கோட்டிலேயும் நான் இந்த கம்பினேஷனை மாற்றும் பொழுது எனக்கு கிடைக்கிற பயன் ஒரே மாதிரி தான் இருக்கும். அது பி என்ற கோட்டில். அதே மாதிரி சி என்ற கோட்டிலே இதோட ஒப்பிடும் பொழுது எனக்கு கிடைக்கிற பயன் கூட, ஆனா அந்த கோட்டிலே நான் எங்கே நான் அந்த கம்பினேஷனை எடுத்தாலும் எனக்கு கிடைக்கிற பயன் ஒரே மாதிரி தான் இருக்கு. அப்ப டி என்ற கோடு அப்படி இப்படி 1000 நிறைய பயன் வந்து நிறைய மாறிக்கொண்டே இருக்கும். இந்த பயன் வந்து நிறைய மாறிக்கொண்டே இருக்கும். அவை இப்படி நாங்கள் இதுக்குள்ள ஒரு சின்ன இடைவெளி விளக்கத்துக்காக வச்சிருக்கின்றோம். ஆனா இந்த பயன் கோடு வந்து இதுக்குள்ள இன்னும் 4-5 இருக்கும். ஒரு கொஞ்சம் கூட வித்தியாசங்கள் இருக்கலாம். அப்ப இங்க நான் என்ன சொல்லுகின்றேன் என்று சொன்னால், இங்கே பழையபடி பட்ஜெட் கன்ஸ்ட்ரெயின் இருக்கின்றது. இது என்று சொல்லுவோம், இது எக்ஸ், இது y. என்னட்டா 1000 ரூபாய் தான் இருக்கின்றது. நான் அந்த 1000 ரூபாயை செலவழிக்கும் பொழுது இதிலே நான் 5 பொருட்களை வாங்கினேன் என்று சொன்னால் என்ற 1000 ரூபாய் முடிஞ்சிடும். y என்ற பொருள்ல 5 பொருட்களை வேணும்னா என்னால் எக்ஸா வேண்ட இயலாது. அதே மாதிரி எக்ஸ்ல 20 பொருட்களை நான் வேண்டினேன் இந்த 1000 ரூபாய் முடிஞ்சிடும், y வேண்ட இயலாது. அப்ப இதுல எங்கேயும் என்னுடைய பயன் இருக்கலாம். ஆனா இந்த பயன் கோட்டுல இவர் உச்ச பயனை பெறுவார். அந்த கம்பினேஷன்ல இது முற்ற இடம் வந்து சொல்லும், இது 15, இது 2 மட்டும் சொல்லும். பாருங்க, இந்த பட்ஜெட் கன்ஸ்ட்ரெயின் வந்து இந்த யூட்டிலிட்டி கர்வ்ல ஒன்றத்தான் முட்டும். ஆனா நீங்க கவனிச்சு பாருங்க, இதுக்குள்ள இன்னொரு யூட்டிலிட்டி கர்வ் இருக்கலாம். இதுக்குள்ள இன்னொரு யூட்டிலிட்டி கர்வ் இருக்கலாம். ஆனா இவர்கிட்ட இருக்கிற இந்த வருமானம் 1000 ரூபாய் அந்த பட்ஜெட் கன்ஸ்ட்ரெயின் அந்த லைனை வச்சுக்கொண்டு மேக்சிமம் எடுக்கக்கூடிய பயனை எடுக்கணும் என்று சொன்னால் அவர் இந்த கோட்டுல இந்த புள்ளியில தான் அவரால் எடுக்க முடியும். ஏன்னா அவர்கிட்ட பட்ஜெட் கன்ஸ்ட்ரெயின் அது. அதே மாதிரி தான் நீங்கள் முன்னைய படத்திலையும் இப்படி டாட் லைன்ஸா போட்டு வச்சுக்கொள்ளுங்க. அப்ப உங்களுக்கு தெரியும், இப்ப இந்த லைன் இந்த கோட்டை முட்டுது. ஆனா இந்த லைன் வந்து இவர் மேக்சிமம் யூட்டிலிட்டியை எடுத்துக்கொள்ள இயலாது. அப்ப இந்த கோட்டில தான் அவர் அந்த மேக்சிமம் யூட்டிலிட்டியை எடுக்கின்றார் என்ற கோடு வைத்துக் கொள்ளும். அப்ப இதை நாங்கள் சொல்வது இந்த மேக்சிமம் யூட்டிலிட்டி ஆஃப் எக்ஸுக்கும் மேக்சிமம் யூட்டிலிட்டி ஆஃப் y-க்கும் இடையிலுள்ள தொடர்பை பார்க்கறத நீங்க பயன் எல்லை பயன் என்று சொல்றது 2 பொருட்களை நாங்கள் தெரிவு செய்கின்றோம் நுகர்வுக்கு. அந்த 2 பொருளை நுகரும் பொழுது எங்களுடைய பயன் என்னவாக இருக்கும்? பதிலீடு ஒன்றுக்கு இப்ப 50 நான் 52 மட்டும் நான் போகும் பொழுது நான் இது இழக்கின்றேன். 34 மட்டும் போகும் பொழுது இந்த 2 எடுப்பதற்காக நான் இங்க 20 எக்ஸை இழக்கின்றேன். அதுதான் அந்த பதிலீடு.
சப்ஸ்டியூட்ன்றது அந்த மீனிங்ல தான் வருகின்றது. ஒரே கான்செப்ட் ரெண்டு விடயத்துல வருது. ஒன்று என்னன்னா எங்களோட நுகர்வுக்குள்ள வருகின்றது. நாங்க கன்சம்ஷன் என்ற ஒரு சப்ஜெக்ட் நாங்கள் படிச்ச நாங்கள் அதுக்குள்ள வர வேண்டிய விஷயம் இது. ஐசோகோட்டும் ஐசோகாஸ்டும் ப்ரொடக்ஷன் தியரிக்குள்ள வர வேண்டிய விடயம். ஷார்ட் அண்ட் ஸ்வீட். நீங்கள் இப்படி கேள்விகள் எனக்கு தெரியல. நாங்கள் அடுத்த பேப்பரை பார்க்கும் பொழுது நாங்கள் விளங்கிக் கொள்ளலாம். இது தொடர்ச்சியாக வருமாண்டு இந்த படத்தை விளங்கி வைத்துக் கொள்ளுங்கள். கொஸ்டின் வந்தா படத்துக்கு ஈனமானவர். நீங்கள் காஸ்ட் தியரி என்ன, மார்க்கெட் தியரி என்ன, டிமாண்ட் என்னன்னாலும் நீங்கள் படத்தை கீறி விளங்கப்படுத்தணும். ஆனா கேள்வி கேட்ட மாதிரி இருக்க வேண்டும். இப்ப இந்த கேள்விக்கு நீங்கள் படத்தை கீற வேண்டும். முதலாவது தேர்ட் பார்ட்டுக்கும் அந்த படத்தை கீற வேண்டும். சாரி, இன்னும் தேர்ட் பார்ட் முடியவில்லை நினைக்கின்றேன். ஆனால் தேவையில்லாத இடத்துல படங்கள் கீறக்கூடாது. தேவையில்லாத இடத்துல படங்களை கீறக்கூடாது. இது எங்க நிக்கிற வேண்டும். ரைட். இது நாங்கள் இப்ப எல்லை தொழில்நுட்ப பதிலீட்டு வீதத்தை நாங்க முடிச்சிட்டோம். அதாவது 5வது கேள்வி முடிஞ்சது. அப்ப 6வது கேள்விக்கு நாங்கள் போவோம். அப்ப இந்த 6வது கேள்விக்கு நாங்கள் போகும் பொழுது நாங்கள் கணக்க மினக்கெட தேவையில்லை. ஏனென்று சொன்னால் நாங்கள் கடைசியா பார்த்த செக்ஷன் தொடர்பான அந்த கேள்விதான். சர்வதேச வர்த்தகத்தை பற்றி நாங்கள் படிச்ச நாங்கள். ஆகவே அந்த கடைசி செக்ஷனை நாங்கள் லேசா படிச்சு விட்டோம் என்றால் முடிஞ்சது விஷயம். அப்ப பண்டங்கள் மற்றும் சேவைகளின் வர்த்தகத்தின் விரிவாக்கம் மற்றும் நிதியியல் கொடுக்கல் வாங்கல்களின் ஒருமைப்பாடு மூலமான பன்னாட்டு பொருளாதார விடயங்களிலான துரிதமான உலகமயமாக்கல் என்பவற்றுடன் நாடுகள் நல்ல வாய்ப்புகளை பெற்றுள்ளதுடன் தமது பொருளாதாரங்களை முகாமை செய்வதிலும் அதிகரித்து வரும் சவால்களை சந்திக்கின்றன. அப்ப பன்னாட்டு வர்த்தகத்தின் நன்மைகள் மற்றும் தீமைகள் யாவை? ஒவ்வொன்றிற்கும் குறைந்தது 2 உதாரணங்களை கொண்டு சுருக்கமாக விளக்குக. அப்ப முதல் பன்னாட்டு வர்த்தகம் என்பது என்ன? பன்னாட்டு வர்த்தகம் என்று நாங்கள் அப்ப முதல் படிச்ச மாதிரி ஒரு சர்வதேச ரீதியாக ஒரு நாட்டிலிருந்து இன்னொரு நாட்டோட இல்லாட்ட ஒரு நாடு பல நாடுகளுடன் வர்த்தக ரீதியான தொடர்பு, பொருட்களை வாங்கி விற்கும் வேலைகளுக்கு போனால் அதுக்கு பேர் பன்னாட்டு வர்த்தகம், சர்வதேச வர்த்தகம். அப்ப நான் ஒரு குறிப்பிட்ட நாடு இலங்கை எடுத்துக்கொண்டா வெளிநாடுகள்ட்ட இருந்து சாமான்களை வேணும்னா அதுக்கு பேர் இறக்குமதி, சாமான்களை வித்தா அதுக்கு பேர் ஏற்றுமதி. அதால நாங்கள் ஃபாரின் எக்ஸ்சேஞ்சை எடுத்துக்கொள்ளுகின்றோம். அப்ப அது மட்டுமல்ல, இங்க என்ன இன்னும் நிறைய பிரச்சனைகள் இருக்குன்னு சொன்னால் ஒவ்வொரு நாட்டாலையும் சர்வதேச வர்த்தகம் இது சர்வதேச வர்த்தகம் என்பது இப்ப நான் உங்களுக்கு சொன்ன மாதிரி 1000, 2000, 3000, 4000 ஆண்டுகளுக்கு முதலில் இருந்தே இருந்திருக்கின்றது. கிறிஸ்துக்கு முன் அலெக்சாண்டர் கூட நாடுகளை படையெடுத்து பிடிச்சதுன்றது எல்லாம் இந்த வர்த்தகத்தின் தான் அடிப்படை. சர்வதேச வர்த்தகம் தான் அடிப்படை. இப்ப ஒரு நாட்டுக்குள்ள போய் அந்த நாட்டு சாமான்களை வளங்களை திருடுறது தான் அந்த பலாத்காரமா எடுக்கிறது தான் அந்த முறைமை. அப்ப அப்பவே இருந்து இந்த சிஸ்டம் இருக்கின்றது. அப்ப அதுக்கு உண்மையான காரணம் என்னன்னு சொன்னா ஒரு நாட்டுல இருக்கிற வளம் இன்னொரு நாட்டுல இருக்காது. நல்ல உதாரணம், எங்கள்கிட்ட பெட்ரோலிய வளம் இன்னும் இல்லை, கண்டுபிடிக்கப்படவில்லை. அப்ப நாங்கள் இன்னொரு நாட்டுல பெட்ரோலியத்துக்காக தங்கி இருக்க வேண்டி இருக்கின்றது. உதாரணமா மத்திய கிழக்கு நாடுகளை எடுத்துக்கொண்டீங்கன்னா அவர்கள் எல்லாம் பாலைவனம். ஆனாலும் இந்த உலகத்துக்கே முக்கியமான தேவையாக இருக்கின்ற எண்ணெய் வளம் என்பது அவர்கள்ட்ட இருக்கிறபடியே அவர்கள் இன்னைக்கு பெரிய பணக்கார நாடுகளாக இருக்கின்றார்கள். அப்ப ஒரு நாட்டிட்ட தான் சில வளங்கள் இருக்கின்றன. மிக முக்கியமாக அது இயற்கை வளங்களாக இருக்கின்றது. அப்ப அந்த அந்த வளங்களை எல்லா நாடுகளும் பாவித்து பிரயோசனப்படணும் சொன்னால் நாங்கள் அந்த சர்வதேச வர்த்தகத்துக்குள்ள போக வேண்டிய நிலைமை இருக்கின்றது. மற்றது சில நாடுகள் தொழில்நுட்ப ரீதியாக மிகவும் முன்னேறி இருக்கின்றன. அப்படி தொழில்நுட்ப ரீதியாக முன்னேறி இருக்கும் பொழுது அவர்களிடம் சில பொருட்களை உற்பத்தி செய்வதற்கான ஆற்றல் ஏற்படுகின்றது. உதாரணமா ஜப்பான் எடுத்துக்கொண்டீங்கன்னா அவர்களால ஒரு குண்டூசியிலிருந்து பெரிய கப்பல் மட்டும் அவர்களால செய்யக்கூடியதா இருக்கின்றது. ஏன்னா அவர்கள்ட்ட அந்த தொழில்நுட்பம் இருக்கின்றது.
அப்ப இலங்கை மாதிரி நாடுகள்கிட்ட அப்படியான ஒரு ஃபெசிலிட்டியை ஏற்படுத்தி கொள்றதுக்கு 10 வருஷமோ 20 வருஷமோ 30 வருஷம் கூட இன்றைக்கு முயற்சியை துவங்கினாலும் ஏற்படலாம். அது சரியான கஷ்டம், இயலாது என்று சொல்லவில்லை, கஷ்டமான விடயம். அப்படியான தொழில்நுட்ப வசதிகள் உள்ள நாடுகள் இப்படியான பொருட்களை உற்பத்தி செய்யும் பொழுது அந்த உற்பத்திகளை இந்த நாட்டு மக்களும் பயனை பெறுவதற்காக சர்வதேச வர்த்தகம் தேவைப்படுகின்றது. அப்ப உங்களுக்கு விளங்குது தானே, ஒரு டிவி உண்டு இலங்கையில உற்பத்தி செய்ய முடியாத நிலைமையில நாங்கள் டிவி பார்க்கணும்னு சொன்னா அது சர்வதேச வர்த்தகம் தேவைப்படுகின்றது. ஒரு ஐபோன், ஒரு சாம்சங் போன் நாங்கள் பாவிக்கணும் என்று சொன்னா, ஸ்மார்ட் போன் ஒன்று பாவிக்கணும் என்று சொன்னால் இங்கே உற்பத்தி செய்வதில்லை. ஆனால் நாங்கள் அதை பாவிக்கணும் என்று சொல்லும் பொழுது நாங்கள் அதை சர்வதேச வர்த்தகத்துக்குள்ளே நாங்கள் ஈடுபட வேண்டிய அவசியம் ஒன்று இருக்கின்றது. அப்ப இப்படித்தான் ஒவ்வொரு நாடுகளும் தங்களுடைய டேலண்டை வைத்து அந்தந்த துறைகளில் முன்னேறிக்கொண்டு இருக்கின்றார்கள். அவை உலகளாவிய ரீதியில் குளோபலைசேஷன் என்று சொல்லப்படுகின்ற உலகமயமாக்கலின் அடிப்படையில் அந்த உலகத்தில் உள்ள எல்லா மக்களும் எல்லா விதமான நல்ல பொருட்களையும் நல்ல விடயங்களையும் அனுபவிக்கணும் என்று சொன்னால் அதுக்கு சர்வதேச வர்த்தகம் என்பது மிகவும் இன்றியமையாததாக போய்விட்டது. அப்போ சில நாடுகள் டெக்னிக்கலி பவர்ஃபுல்லான நாடுகள் இருக்கும் பொழுது சில நாடுகளுக்கு மனித வலு லேபர் இல்லாமல் இருக்கும். அப்படி லேபர் இல்லாமல் இருக்கும் பொழுது அவர்கள் அந்த லேபரை கொண்டு செய்வதற்காக லேபரை இறக்குமதி செய்யக்கூடிய வேண்டி இருக்கின்றது. இதுகளெல்லாம் சர்வதேச வர்த்தகத்தின் அடிப்படை சர்வதேச வர்த்தகம் தான். ஆனால் அதை வச்சு கொண்டுதான் எல்லா வேலைகளும் நடக்கின்றது. அப்ப இந்த நன்மைகள் என்று நாங்கள் சொல்லும் பொழுது நாங்கள் ஏற்கனவே அதை நாங்கள் பார்த்திருக்கின்றோம். 2 விடயத்துல பார்த்திருக்கின்றோம். என்னென்னு சொன்னால் அப்சல்யூட் அட்வான்டேஜ் என்று உண்டு, கம்பேரேட்டிவ் அட்வான்டேஜ் என்று உண்டு. அப்ப 2 அட்வான்டேஜ் நாங்கள் என்னென்னு சொன்னால் சும்மா ஒரு இடத்துல ஒரு பொருள் சீப்பா இருக்குதுன்னு நாங்கள் வேண்டது. மற்றது நாங்கள் அதை அந்த தியரியை எடுத்து நீங்க நோட்ஸை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். 2 விதமான இது. அப்ப ஒன்று ஒரு வேற விதத்துல பார்த்தா ரெண்டுமே இதா இருந்தா கூட, ஆனால் அதை நாங்கள் நுட்பமாக பார்த்தால் ஒருவர் ஒன்றை தியாகம் பண்ணி வேறொரு பொருளை வாங்குவதும், அதே மாதிரி இன்னொரு நாடும் அதே மாதிரியான ஒரு பாலிசியை கடைபிடிப்பதும், அதன் மூலமாக 2 நாடுகளுமே நன்மை அடைவது என்பதை நாங்கள் அந்த தியரியில் பார்த்திருந்தோம். அது அடம் ஸ்பீக்கும் டேவிட் ரிகார்டோவும் என்று நான் சொன்னேன் அந்த விடயங்கள். அப்ப இப்படியான நன்மைகளும் இந்த சர்வதேச வர்த்தகத்தில் இருக்கின்றது. அது மட்டுமல்ல, அரசியல் ரீதியாக யுத்தங்கள் ஒன்றும் நடக்காம அமைதியாக இருப்பதன் மூலமாகத்தான் ஒரு நல்ல சர்வதேச வர்த்தகத்தால் கிடைக்கின்ற நன்மைகளை நாங்கள் பெற்றுக்கொள்ளலாம். 2வது, எங்களுடைய கரன்சி என்பது ஸ்ட்ராங்காக இருக்க வேண்டும். ஸ்ட்ராங்காக இருப்பதன் மூலமாகத்தான் அந்த சர்வதேச வர்த்தக கொடுக்கல் வாங்கல எங்களால் ஈடுபடலாம். இப்ப இலங்கையை பொறுத்த மட்டும் இன்றைக்கு 200 ரூபாய் 201 ரூபாய் அப்படின்னு டாலர் எங்கட பருமதி குறைஞ்சு கொண்டு வரும் பொழுது நாங்கள் வெளிநாட்டில் இருக்கிற சாமான்களை நுகர வெளிக்கிடலாம். ஆனால் கூடுதலான விலைகளை கொடுக்க வேண்டி இருக்கும். எங்கட கெப்பாசிட்டிக்கு மேலான விலைகளை கொடுத்து நுகர வேண்டிய அவசியம் ஒன்று ஏற்படலாம். ஆகவே இவ்வாறான நன்மைகள் என்று சொல்லும் பொழுது பொலிட்டிக்கலி நாங்கள் பீஸ்ஃபுல்லா இருக்க வேண்டும் உலகத்திலே. இப்ப இன்றைக்கு பாருங்க, ஒரு சின்ன பிரச்சனை உண்டு. சுயஸ் கால்வாயில போய் ஒரு கப்பல் ஒன்று சிக்கி இருக்கின்றது. இன்றைக்கு 5 நாள் ஆயிட்டுது என்று சொன்ன உடனேயே டென்ஷன் கூடுகின்றது. சர்வதேச வர்த்தகத்துக்கு அது ஒரு பாதிப்பு ஏற்படுத்துகிறது. ஏனென்றா ஸ்மூத்தான டிரான்ஸ்போர்ட் ஃபெசிலிட்டி இல்லை, சாமான்கள் உடனடியாக வராதுன்னு சில இடங்கள்ல விலை கூடும் என்று அபாய எச்சரிக்கை விடுக்கப்படுகின்றது. அப்ப இதெல்லாம் சர்வதேச வர்த்தகத்துல உள்ள தீமைகள். அப்ப இவையெல்லாம் ஸ்மூத்தாக இருக்க வேண்டும் என்பது முக்கியமான ஒரு விடயமாக இருக்கின்றது.
அப்ப இவற்றை நாங்கள் நன்மைகளாக சொல்லலாம். நன்மை என்னும் பொழுது குறைந்த விலையில் பொருட்களை நாங்கள் பெற்றுக்கொள்வதற்காக பீஸ்ஃபுல்லான சிச்சுவேஷன், பொலிட்டிக்கல் சிச்சுவேஷன் இருக்கணும். உலகத்திலே அந்நிய செலாவணி ஸ்ட்ராங்காக இருக்க வேண்டும் என்று நாங்கள் சொல்லலாம். அப்ப தீமை என்று சொல்லும் பொழுது மொனோபொலி, தனியுரிமை தன்மையை சில நாடுகள் ஒரு பொருளுக்காக வைத்திருக்கும் பொழுது, இயற்கை வளங்களாக தனியுரிமை நிலையை வைத்திருக்கும் பொழுது அவர்கள் தான்றோன்றித்தனமாக அந்த பொருளின் விலையை கூட்டும் பொழுது அதால மற்ற நாடுகள் பாதிக்கப்பட வேண்டிய அவசியம் ஒன்று இருக்கின்றது. உதாரணமாக ஒபெக் என்று சொல்லப்படுகின்ற ஆர்கனைசேஷன் ஆஃப் பெட்ரோலியம் எக்ஸ்போர்ட் கண்ட்ரீஸ், அதாவது பெட்ரோலிய ஏற்றுமதி நாடுகளின் ஒன்றியம் என்று சொல்லப்படுகின்ற ஒபெக் மாதிரியான நாடுகள் 20 நாடுகள் தான் பெட்ரோலிய உற்பத்திகள், எண்ணெயை உற்பத்தி செய்கிறதுன்னு சொன்னா அவையெல்லாம் ஒன்றாக நிற்கும் தங்களுடைய விலையை தீர்மானிப்பது. அப்ப அவர்கள் தான்றோன்றித்தனமாக அந்த எண்ணெய் விலையை கூட்டிக் கொண்டு போனால் உண்மையிலேயே ஏனைய நாடுகளுக்கு, இப்ப எல்லா நாடுகளுக்கும் அந்த எண்ணெய் என்பது அத்தியாவசியமாக இருக்கின்றது. அந்த அத்தியாவசிய நிலையிலே அவர்களுக்கு பெரிய கஷ்டமாக இருக்கும் அந்த எண்ணெயை வாங்கிக் கொள்வதற்கு. அப்ப அப்படியான வேலைகளை அவர்கள் செய்யக்கூடாது என்பது அதில் உள்ள தீமையாக இருக்கின்றது. தீமைகள் என்று சொல்லும் பொழுது இப்படியான ஒரு விடயங்கள் வரும். நாங்கள் நன்மைக்கு சொன்னதை மற்றவளம் எழுதினா அது தீமை. அங்க பொலிட்டிக்கல் சிச்சுவேஷன் ஸ்ட்ராங்கா பீஸ்ஃபுல்லா இருக்கணும்னு சொல்றோம், இங்க பொலிட்டிக்கல் ரிஸ்க் இருக்குமென்று சொன்னா அது தீமை. எக்ஸ்சேஞ்ச் ரேட் ஸ்ட்ராங்கா இருக்கணும்னு சொல்றோம், ஆனா எக்ஸ்சேஞ்ச் ரேட் டவுனா போகும் பொழுது அது தீமை. அப்ப உலகளாவிய நிதியியல் ஒருமைப்பாட்டினால் நாடுகள் பெறும் நன்மைகள் மற்றும் தீமைகள் யாவை? ஒவ்வொன்றிற்கும் குறைந்தது 2 உதாரணங்களை தருக. அப்ப உலகளாவிய நிதியியல் ஒருமைப்பாட்டினால் அப்ப உலகளாவிய நிதியியல் ஒருமைப்பாடு என்று சொல்லும் பொழுது நிதியியல் ரீதியான ஒரு ஸ்மூத்தான ஒரு கிளைமேட், ஒரு ஸ்மூத்தான கிளைமேட் இருக்கணும் நாங்கள் சொல்லுவோம் ஆங்கிலத்திலே. அதைத்தான் சொல்லப்படுகின்ற என்று சொன்னால் அப்படியான நிலைமையில ஒரு நாட்டிலிருந்து இன்னொரு நாட்டுக்கு மூலதனம் இலகுவாக கொண்டு செல்லப்படும். இப்ப இலங்கை வெளிநாட்டு மூலதன பற்றாக்குறையில இலங்கை நிற்கின்றது. வளமையாக இலங்கைக்கு வெளிநாட்டு மூலதன பற்றாக்குறை இருக்கிற அதே சமயம் இலங்கைக்கு இப்ப கொரோனா பிரச்சனை, 2019 ஈஸ்ட் பம் பிளாஸ்ட், அப்ப இப்படியான பிரச்சனைகளால இன்னும் மோசமான ஒரு நிலைக்கு இலங்கை தள்ளப்பட்டுள்ளது. இலங்கைக்கு இப்போ ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் ப்ராப்ளமே, ரிசர்வே குறைஞ்சு கொண்டு வருகின்றது. அதே ஒரு பெரிய பிரச்சனையா இருக்கின்றது. அப்ப அப்படி இருக்கும் பொழுது வெளிநாட்டு மூலதனம் என்பது மிகவும் அவசியமாக இருக்கின்றது. அப்ப வெளிநாட்டு மூலதனங்கள் ஸ்மூத்தாக வரும் பொழுது, இல்லாட்ட பாரிய அளவுல முதலீடுகளாக வரும் பொழுது உள்நாட்டுல உற்பத்திகள் மேம்படும், வளர்ச்சிகள் ஏற்படும், வேலை வாய்ப்புகள் அதிகரிக்கும். அதன் மூலமாக உள்நாட்டுல ஒரு குரோத் ஏற்படும். உதாரணமா இலங்கையை நீங்கள் எடுத்துக்கொண்டீங்கள் என்று சொன்னால் அது எந்த துறையில போச்சுது, எப்படி போச்சு என்று சொல்ல முடியாது. ஆனா கடந்த 30 வருடங்களிலே ஒரு பிரமாண்டமான வளர்ச்சி ஏற்பட்டுள்ளது. உதாரணமா நாங்கள் சின்ன வயதிலே, அதாவது ஒரு 30 வருடத்துக்கு முதல் நாங்கள் எதிர்பார்க்காத இல்லாட்ட இருக்காத எத்தனையோ விடயங்கள் இன்றைக்கு கிட்டத்தட்ட எல்லாரும் முந்தி அந்த உதாரணமாக சொல்ல போனால் கிராம பக்கங்களிலே புஷ் பைக் தான் இருக்கும். புஷ் பைக்ன்றது துவிச்சக்கர வண்டியை தான் ஒருத்தரும் பாவிப்போம். அந்த துவிச்சக்கர வண்டி கூட ஒருத்தருக்கு ஒன்று அடிப்படையில கூட இருக்காது. சில ஒரு வீட்டுக்கு ஒன்று இருக்கும், எல்லாருக்கும் போறோன்னு சொன்னால் ஒரு ஆள் வந்த பிறகு ஒரு ஆள் போறது, இல்லாட்ட நடந்து போற ஒரு நிலைமை இருந்தது. ஆனால் இன்றைக்கு ஒரு 25 வருஷத்துக்கு பிறகு இன்றைக்கு நீங்கள் பாத்தீங்கன்னா ஒவ்வொருத்தருட்டையும் மோட்டார் பைக்ஸ் இருக்கு. இதுவே நீங்க வளர்ச்சி அடைந்த நாடுகளுக்கு போனீங்கன்னா ஒரு வீட்டுல ஒவ்வொருத்தருட்டையும் சின்ன சின்ன காராது நிற்கும். இலங்கையிலையும் இப்ப பாத்தீங்கன்னா நிறைய கார்கள் வந்து விட்டது. ஒரு வீட்டுக்கு ஒரு காரா என்ற அடிப்படையில நகர பகுதியில இருக்கின்றது. அப்ப இவையெல்லாம் மூலதன ரீதியான மூலதனங்கள் உள்ளுக்கு வந்ததால, திறந்த பொருளாதார கொள்கையால் ஏற்பட்ட வளர்ச்சி. அப்ப இதுகளெல்லாம் மூலதனங்கள் உள்ளுக்கு வந்ததால நிதியியல் ஒருமைப்பாட்டால கிடைக்கின்ற நன்மைகள்ல உண்டு. மற்றது இன்னொன்று என்னென்று சொன்னால் உள்நாட்டு வர்த்தகர்கள் கூட வெளிநாட்டு
போட்டியாளர்களோட போட்டி போடும் பொழுது இன்னும் செயல்திறன்கள் அதிகரித்து சில அனுகூலங்கள் இதால ஏற்படுகின்றது. அதனால சிறந்த நிர்வாகத்தை பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கின்றது. இதுக்கு நாங்கள் இலங்கையை ஒரு உதாரணமாக சொல்லாவிட்டாலும் இந்தியாவை நீங்கள் எடுத்துக்கொண்டீர்கள் என்றால் சுதந்திரம் பெற்ற காலத்திலிருந்து இந்தியா ஒரு மூடப்பட்ட பொருளாதாரமாகத்தான் இருந்தது. மூடப்பட்ட பொருளாதாரம் என்னும் பொழுது வெளிநாட்டிலிருந்து ஒரு வெளிநாட்டு முதலீடுகளும் இல்லை, இறக்குமதிகளும் இல்லை, ஒன்றும் இல்லை. அப்ப அவர்கள் தங்களுடைய உள்நாட்டு வளங்களை கொண்டு உள்நாட்டு தொழில்நுட்பத்தையும் வச்சுக்கொண்டு அவர்கள் கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ந்திருந்தார்கள். நீங்கள் அந்த காலத்துல படங்கள் பார்த்திருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், தனியா அம்பாசிடர் கார் தான் இருக்கும். அது பிரசிடென்ட் போறோம்னாலும் என்ன, பிரைம் மினிஸ்டர் போறோம்னா என்ன, முதலமைச்சர் போறோம்னா என்ன, யார் போனாலும் அம்பாசிடர் கார் தான் அங்கே இருக்கும். ஆனா அந்த அம்பாசிடர் காரை நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய கம்ஃபர்டபுளான கார் இல்லை. அப்ப இந்தியா என்ன செய்யணும்னா தங்களுடைய மூடப்பட்ட பொருளாதாரத்தை தங்கட உற்பத்திகளை பெருக்கும் நோக்குடன் இல்லாட்டா வளர்க்கும் நோக்குடன் அப்படி ஒரு மூடப்பட்ட பொருளாதாரம் எல்லாரும் அப்படி பாவிச்சு ஒரு 40 வருடங்கள் அப்படியான ஒரு நிலைக்கு கொஞ்சம் ஸ்ட்ராங்கா வந்த பிறகு வர்த்தகத்தை திறந்து விட்டார்கள். வர்த்தகத்தை திறந்து விடும் பொழுது வெளிநாட்டு பொருட்களும் உள்ளுக்கு வரும் பொழுது அந்த வெளிநாட்டு பொருட்களும் உள்நாட்டு பொருட்களுக்கிடையே போட்டி போடக்கூடிய ஒரு சூழ்நிலை இருந்தது. அப்ப அப்படியான போட்டி தன்மைகள் வரும் பொழுது அவர்களுடைய உள்நாட்டு இதுகளும் வளர்ந்தது, வெளிநாட்டு தொழில்நுட்பம் வந்தது. தன்னிட்ட இல்லாத வெளிநாட்டுல இருந்து எடுத்துக்கொண்டு தன்னிட்ட உள்ளது வெளிநாட்டுக்கான உதாரணமா ஹீரோ என்பது இந்திய கம்பெனி, ஹோண்டா என்பது ஜப்பான் கம்பெனி. இப்ப ஹீரோ ஹோண்டா என்ற மோட்டார் பைக்ஸ்களை இந்தியாவில் உற்பத்தி செய்தார்கள். இப்போது ஹீரோ பைக்குகள் வருகின்றது, இன்னும் எனக்கு ஞாபகம் இல்லை. அப்படி ஒவ்வொரு பிராண்டில இந்தியன் பைக்ஸ் எவ்வளவோ இதா வந்துட்டு. இப்ப நாங்கள் சின்ன காலத்துல ஜப்பான் மோட்டார் பைக்களை தான் நாங்கள் பார்க்கக்கூடிய இருந்தது. இன்றைக்கு ஜப்பான் மோட்டார் பைக் எக்ஸ்பென்சிவ் என்று சொல்லுகின்றார்கள். அப்ப நான் முதல் சொன்ன மாதிரி வளர்ச்சி அடைந்த நாடுகள்ல எங்களுக்கு மூலதனம் பற்றாக்குறையா இருக்கும்போது வளர்ந்து வரும் நாடுகள் இலங்கை மாதிரி நாடுகள்ல மூலதனம் பற்றாக்குறையா இருக்கும் பொழுது வெளிநாடுகள்ல இருந்து வருகின்ற மூலதனம் எவ்வளவோ கம்ஃபர்ட்டா கொடுக்கின்றது அந்த இப்படியான வளர்ச்சி அடைந்த நாடுகளுக்கு. அதே மட்டுமல்ல, விவசாய நடவடிக்கைகள், மைனிங் என்று சொல்லப்படுகின்ற காரிய சுரங்க தொழில் செய்பவர்கள், அந்த வேலைகளில் இருப்பவர்கள் எல்லாருக்கும் வெளிநாட்டில இருந்து வந்த டெக்னிக்கல் பார்ட் பெரிதும் உதவியாக இருக்கின்றது. உதாரணமாக இப்ப மத்திய கிழக்கு நாடுகளிலே எண்ணெய் உற்பத்தி செய்யும் பொழுது அந்த எண்ணெயை கிண்டி எடுப்பதற்குரிய டெக்னிக்கல் சைடை வளர்ச்சியடைந்த நாடுகள் தான் கொடுத்து கொண்டு இருக்கின்றன. அப்ப இப்படியான விடயங்களை நாங்கள் பெரும் நன்மைகள் என்று நாங்கள் சொல்லிக் கொள்ளலாம். அப்ப பாதகம் என்று நான் சொல்லும் பொழுது பழையபடி நாங்கள் சொல்லிக்கொள்ளலாம், பொலிட்டிக்கல் ரிஸ்க், பொலிட்டிக்கல் ரீதியாக இல்லாட்ட இரு நாடுகளுக்கு இடையேயான கொள்கை ரீதியான பிரச்சனைகள் வரும் பொழுது இப்படியான நிதியியல் ஒருமைப்பாட்டுக்கு பாதகத்தை ஏற்படுத்துகின்றது. அப்ப இப்படியான நிலைமையில ஒரு நாட்டின் பொருளாதாரம் திறந்த பொருளாதாரமா இருக்க சில நேரங்கள்ல மூலதனம் திடீரென்று திரும்பி போகும். அப்ப நாங்கள் இங்க சென்மதி நிலுவையில மூலதன கணக்கையும் இயலுமான மட்டும் திறந்து விட்டால்தான் வெளிநாட்டு மூலதனங்கள் வரும். அப்ப அப்படி வெளிநாட்டு மூலதனம் வரும் பொழுது நாங்கள் ஒரு கண்டிஷன் ஒன்றை கொடுக்க வேண்டும் என்று சொன்னால், நீங்கள் எந்த நேரம் இந்த மூலதனத்தை திருப்பி கொண்டு போகலாம். அப்ப அப்படியான நிபந்தனைகளை நாங்கள் கொடுக்கும் பொழுது, உறுதிப்பாடுகளை கொடுக்கும் பொழுது, கொண்ட மூலதனத்தை எல்லாம் சுருட்டி எடுத்துக்கொண்டு ஒரே நேரத்துல ஒரே நாள்ல பொருளாதார நிலை இல்லாட்ட அரசியல் நிலைகள் சரியில்லையாண்டு திரும்பி கொண்டு போகும் பொழுது அந்த நாடு மோசமாக பாதிக்கப்படும். ஏன்னா நம்பி இருந்த உழைப்பு லேபர் மக்களுக்கு வேலை இல்லாம போகும், அந்நிய செலாவணி இல்லாம போகும். திடீரென்று அப்படி நடக்கும் பொழுது அந்த நாடு கூடுதலாக பாதிக்கப்படும். அப்ப அதை நாங்கள் சொல்லிக் கொள்ளலாம். அப்ப நிலையான செலாவணி வீத முறைமை மற்றும் சுதந்திரமாக மிதக்கும் செலாவணி வீத முறைமை என்பவற்றை வேறுபடுத்துக. குறைந்தது இரு பண்புகளை கொண்டு சுருக்கமாக விளக்குக. அப்ப நிலையான செலாவணி வீதம், அந்நிய செலாவணி வீதம் என்றால் என்ன என்பதை நாங்கள்
கிட்டடியில தான் நாங்கள் பார்த்தோம். 2 கிளாஸ்க்கு முதல் தான் நாங்கள் இதை பார்த்திருந்தோம். அப்ப நிலையான செலாவணி வீத முறைமை என்றால் என்ன? ஒரு ஃபிக்ஸ்ட் ரேட் இருக்கும். அந்த ஃபிக்ஸ்ட் ரேட் வந்து இப்ப 5 ரூபா தான் ஒரு டாலர்ன்னு சொன்னா 5 ரூபாயாகத்தான் இருக்கும். அது மாற்றப்பட மாட்டாது. அப்ப அந்த நேரத்துல வந்து இறக்குமதியாளர்களோ ஏற்றுமதியாளர்களுக்கோ நிச்சயமாக தெரியும் இவ்வளவுதான் அந்த டாலர் என்று சொல்லி. ஆகவே அவர்கள் நம்பி தங்களுடைய ஏற்றுமதி இறக்குமதி நடவடிக்கையில் ஈடுபடுவார்கள். உதாரணமாக சில நேரங்களில் தளம்பல் நிலைமை இருக்கும் பொழுது எங்களுக்கு விடிய எழும்பேக்கு எங்களுக்கு ரேட் என்னன்னு எங்களுக்கே தெரியாது, எக்ஸ்சேஞ்ச் ரேட். அப்ப அப்படியான ஒரு நிலைமை இல்லாமல் ஸ்மூத்தாக ஒரு ரேட் தான் இருக்கும். ஆகவே அந்த ரேட்ல எல்லாரும் ஏற்றுமதியும் இறக்குமதியையும் கொடுக்கல் வாங்கல்களையும் செய்து கொள்வார்கள். இலங்கையில் 1977க்கு முன்பு அந்த மாதிரியான ஒரு நிலையான செலாவணி வீதம் தான் இருக்கும். அப்ப இந்த இந்த நிலையான செலாவணி வீதத்தை வந்து மத்திய வங்கி தான் தீர்மானித்துக் கொள்ளும். அப்ப இந்த நிலையான செலாவணி வீதத்துலதான் எந்த ஒரு கன்வர்ஷனும் நடக்கும். வெளிநாட்டுல இருந்து நான் ஒரு டாலரை கொண்டாடுறேன்னா அது 5 ரூபா தானேண்டா எனக்கு $1 கொடுத்தா 5 ரூபா தருவினம். அப்ப நான் $100 கொடுத்தா எனக்கு 500 ரூபா தருவினம். அப்படித்தான் வந்து இருந்தது. அப்ப இன்றைக்கும் ஒரே ஒரு நாடு நான் நினைக்கிறேன் மாலத்தீவு. நீங்கள் கூகுள்ல போய் தட்டி பார்க்கலாம். மாலத்தீவு அப்படியான ஒரு நிலையான செலாவணி வீதத்தை இப்பவும் கடைபிடிக்கிற மாதிரி எனக்கு தெரிகின்றது. அப்ப நீங்கள் இப்படியான 2-3 விடயங்களை நிலையான செலாவணி வீதத்துக்கு சொல்லிக் கொள்ளலாம். அப்ப மிதக்கும் செலாவணி வீதம் என்று சொல்லும் பொழுது அது வந்து கேள்வி நிரம்பலுக்கு ஏற்ற மாதிரி ஒவ்வொரு நாளும் தீர்மானிக்கப்படும். ஒரு நாட்டின் எக்ஸ்சேஞ்ச் ரேட், வெளிநாட்டு நாணய மாற்று வீதம் ஒன்றினுடைய கேள்வி நிரம்பலுக்கு ஏற்ற மாதிரி தீர்மானிக்கப்படும். அப்ப கேள்வி நிரம்பல் என்பது என்ன? இப்ப முதல் நாள் அந்த கரன்சிக்கு எவ்வளவு கேள்வி இருந்தது சொல்லுவோம். என்ன, $1000 கேள்வி இருக்கின்றது. ஆனால் $2000 வந்து மார்க்கெட்ல நிரம்பல் செய்யப்படுகின்றது, கொடுக்கப்படுகின்றது என்று சொன்னால் அந்த கரன்சிக்கு நேற்று டிமாண்ட் இல்லை. என்ன, $1000 தான் தேவை, $2000 மார்க்கெட்ல கொண்டு வந்து வைக்கிறான். அப்ப டிமாண்ட் இல்லை. அப்படி என்று சொன்னால் அடுத்த நாள் வந்து இலங்கை ரூபாவின் பெறுமதி உயரும், US டாலரின் பெறுமதி குறையும். ஆகவே நான் அந்த குறைகிறாண்டு பழையபடி மற்றபடமா போயிட்டுதுன்னு சொன்னால் $5000 கேள்வி இருக்கின்றது, $1000 தான் கொண்டு வரப்படுகின்றது என்று சொன்னால் அன்றைக்கு கேள்விக்கு பெரிய US டாலருக்குரிய கேள்வி மிக பெரிதாக இருக்கின்றது. இருக்கும் பொழுது அடுத்த நாள் அந்த US டாலரின் பெறுமதி ஸ்ட்ராங் ஆகி இலங்கை ரூபாயின் பெறுமதி வீக் ஆகி இருக்கும். அப்ப இதுகளெல்லாம் வந்து நான் உங்களுக்கு அந்த உங்களோட நீங்க நோட்ஸை பார்த்தீங்கன்னா இந்த படம் இருக்கும். அந்த படத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஞாபகம் இருக்கும். இதுதான் ஃபிக்ஸ் ரேட். US டாலர் $10 என்று சொன்னால் இதுதான் ஃபிக்ஸ் ரேட்டா இருக்கும். இதுதான் ஃபிக்ஸ் ரேட். இது பீரியட் டைம். அப்ப ஒரு கட்டத்துல வந்து இத மத்திய வங்கி கூட்டுது என்று சொன்னால் $15 யாக்குது, $1 $15 என்று சொன்னா அந்த குறிப்பிட்ட நாள்ல கூடும். அப்படியே அது போய்கொண்டிருக்கும். அப்ப இதுதான் பிக்ஸ் ரேட். மற்றவளமா சொல்ல போனா ஒரு குறிப்பிட்ட நாள்ல மத்திய வங்கி அளிக்குது, இல்ல $10 இல்லை இனி $5 தான் சொன்னா அது வந்து இப்படி ஒரு குறிப்பிட்ட நாள்ல குறைஞ்சு பிறகு ஒரே மாதிரி போகும். இதை சொல்றது பிக்ஸ் ரேட். ஆனா
இது டாலருக்கான நிரம்பல், இது டாலருக்கான கேள்வி. இதை வைத்துக்கொண்டு ஒவ்வொரு நாளும் தீர்மானிக்கப்படுவது வந்து இது வந்து ஃப்ளோட்டிங் ரேட் என்று சொல்லுவோம். அப்ப இந்த ஃப்ளோட்டிங் ரேட்டை வந்து தீர்மானிக்கும் காரணிகள் நிறைய. அது எந்த பக்கத்தால எப்படி தீர்மானிக்கப்படும் என்று தெரியாது. 1000 காரணிகளும் அதுக்குள்ள வந்து நிற்கும். உலகளாவிய ரீதியில ஏற்படுற பிரச்சனைகள், அரசியல் ரீதியான பிரச்சனைகள், பொருளாதார ரீதியான பிரச்சனைகள், நான் இப்ப சொன்ன மாதிரி சுயஸ் கால்வாயில இங்க எல்லாம் சர்வதேச வர்த்தகத்துல பாதிப்பு ஏற்படும். மிதக்கும் நாணயம் தானே, மிதக்கும் நாணய மாற்று வீதம் என்று சொல்லும் பொழுது ஒவ்வொரு நாளும் அது நடக்கும் பொழுது ஒவ்வொரு நாளும் இருக்கின்ற கேள்வி நிரம்பலுக்கு ஏற்ற மாதிரி அடுத்த நாள் மத்திய வங்கியினால வெளியிடப்படும் விடிய 8 மணிக்கு. இதுதான் ரேட். இந்த ரேஞ்சுக்குள்ள நீங்க ட்ரேட செய்யணும். அதை சொல்றது முகாமைப்படுத்தப்பட்ட மிதக்கும் நாணய மாற்று வீதம், மேனேஜ் ஃப்ளோட்டிங் ரேட் என்று சொல்றோம். அதுல இன்னொன்று இருக்கின்றது என்னென்று சொன்னால் ஃப்ரீ ஃப்ளோட்டிங் ரேட். அதாவது முகாமைப்படுத்தப்படாத, கட்டுப்படுத்தப்படாத ஃப்ரீ ஃப்ளோட்டிங் ரேட். அப்ப இலங்கையில் இப்ப இருக்கிறது ஃப்ரீ ஃப்ளோட்டிங் ரேட். இப்ப மத்திய வங்கி ஒன்றும் அறிவிக்கிறதுல தண்டபாட்டில் வியாபாரம் நடக்கும். அப்போ ஒரு பேங்க்குக்கு போறோம் என்று சொன்னால் பேங்க் ஒரு ரேட்டை சொல்லும், நேற்றையான நிலைமைகளை வச்சுக்கொண்டு இன்றைக்கு ஒரு ரேட்டை சொல்லும். இன்றைக்கு அதுதான் ரேட். அந்த பேங்க் அந்த ரேட்டை டிசைட் பண்ண முதல் மார்க்கெட்ல மற்ற பேங்குகளோட மற்ற ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் டீலர்ஸோட எல்லாம் கதைச்சு தான் அந்த ரேட்டை ஃபிக்ஸ் பண்ணும். அப்போ 100க்கு 100 வீதம் கேள்வி நிரம்பல் அடிப்படையில் இது தீர்மானிக்கப்படுகின்றது. அப்ப இது நாங்கள் அன்றைக்கு படிச்சபடியா இதுல நாங்கள் மெனக்கெட தேவையில்லை. அடுத்த ஒரு சென்மை நிலுவை கணக்கின் முக்கிய கூறுகளை, மேஜர் காம்போனன்ட்ஸை சுருக்கமாக விளக்குக என்று கிடக்கின்றது. அப்ப ஒரு சென்மை நிலுவையில வந்து நாங்கள் 4 விதமான கணக்குகள் உள்ளன என்று நாங்கள் பார்த்திருந்தோம். அவை வந்து வர்த்தக கணக்குகள், சேவை கணக்குகள், வருமான கணக்கு, நடைமுறை மாற்றல்கள் கணக்கு. நடைமுறை மாற்றல்கள் கணக்கு அதை நாங்கள் ஆரம்ப வருமான கணக்கு, 2ஆம் நிலை கணக்கு என்று சொல்லிக் கொள்ளலாம். அப்ப அது நடைமுறை கணக்குல இருக்கிற 4 கணக்குகள். அப்ப ஒரு சென்மை நிலுவை கணக்கின் முக்கிய கூறுகள் என்று சொன்னா நடைமுறை கணக்கு. நடைமுறை கணக்குல நான் இப்ப சொன்ன வர்த்தக கணக்கு, சேவைகள் கணக்கு, வருமான கணக்கு, நடைமுறை மாற்றல்கள் கணக்கு என்று 4 கணக்குகள் இருக்கின்றன. அதுதான் நாங்கள் ஆரம்ப வருமான கணக்கு, 2ஆம் நிலை வருமான கணக்கு என்று சொல்றோம். பிரைமரி இன்கம் அக்கௌண்ட், செகண்டரி இன்கம் அக்கௌண்ட். அது நான் உங்களுக்கு சொன்னேன், சென்ட்ரல் பேங்க் ஆனுவல் ரிப்போர்ட்ல அதை வடிவா பார்த்து கொள்ளுங்க. அதுல எது வருமான கணக்கு, இது நடைமுறை மாற்றல்கள் கணக்கு. அதை தவிர மூலதன கணக்கண்ட ஒன்று உள்ளது, நிதி கணக்கண்ட ஒன்று உள்ளது. இந்த 3 கணக்குகளையும் சேர்த்துத்தான் சென்மை நிலுவை பேலன்ஸ் பண்றதாக இருக்கு, மேஜர் காம்போனன்ட்ஸ். அப்ப இந்த 3 இருக்கு. அப்ப நாங்கள் வந்து இப்ப என்ன செய்வோம் என்று சொன்னால், ஒவ்வொரு வருடமும் இந்த சென்மை நிலுவை கணிப்பிட வேண்டி இருக்கின்றது. அதுக்கு முதலும் 3 மாதத்துக்கு ஒருக்காவும் 6 மாதத்துக்கு ஒருக்காவும் கணிப்பிடலாம். இந்த சென்மை நிலுவையை நாங்கள் கணிப்பிடும் பொழுது ஒவ்வொரு அக்கௌண்ட் பேலன்ஸையும் எடுத்து கூட்டிக் கொண்டு போவோம். ஏதோ ஒரு வகையில் இந்த சென்மை நிலுவை சைவராக வேண்டும். அதாவது பிளஸ் ஆக இருந்தால் நாங்கள் அதை வெளிநாடுகளில் எல்லாம் ஃபாரின் கரன்சியில் தான் இருக்கும். இந்த சென்மை நிலுவை சொல்லும் US டாலர். பிளஸ் ஆக இருந்தால் நாங்கள் வந்து அதை வெளிநாடுகளின் முதலிட்டு அதை சைவராக்க வேண்டும். இல்லாட்டா வெளிநாடுகளுக்கு கடன் கொடுத்து சைவராக்க வேண்டும். அது நடக்கக்கூடிய விடயம் இல்லை இலங்கை பொறுத்த மட்டும். ஆனா மைனஸ் ஆக இருந்தால் நாங்கள் வெளிநாட்டில் இருந்து கடன் பெற்றோ, இல்லாட்டா ஏதோ ஒரு முதலீடுகளை பெற்றோ, இல்லாட்டா நன்கொடைகளை பெற்றோ, ஏதோ ஒரு வகையில அதை நாங்கள் சைவராக்க வேண்டும். அதுதான் இங்கே உள்ள முக்கிய விடயமாக இருக்கின்றது. அடுத்தது 7வது இலங்கையின் பொருளாதாரம் அல்லது உலக பொருளாதாரம் அல்லது இரண்டுகளின் தொடர்பிலான பொருளாதார நடவடிக்கைகள் நாங்கள் 7வதா பார்க்கிறோம். பற்றி பின்வரும் கூற்றுக்களை கருத்தில் கொள்ளவும்.
இவ்வாறான சம்பவங்கள் மற்றும் இலங்கை பொருளாதாரம் மீதான சாத்தியமான தாக்கங்கள் என்பவற்றை எடுத்துரைத்து இந்த கூற்றுக்களை சுருக்கமாக விளக்கவும். இறக்குமதிகளை குறைப்பதற்கு 2018 இலங்கை அரசாங்கம் பல தடைகளை விதித்தது. அப்ப 2018 நாங்கள் இப்ப பார்த்து பிரயோசனம் இல்லை என்றாலும் யார் கண்டது 2018 தொடர்பான கேள்விகள் இனியும் வரலாம். அப்ப 2018 என்ன நடக்கின்றது சொன்னால் இறக்குமதி செலவுகள் அதிகரிக்கின்றது. வர்த்தக நிலுவையில் உள்ள இடைவெளி கூடிக்கொண்டு போகின்றது. அதாவது நெகட்டிவ் சைட்ல கூடிக்கொண்டு போகின்றது. ஆகவே அப்படியான நேரத்துல இறக்குமதி செலவு அதிகரித்ததால அரசாங்கம் என்ன செய்கின்றா, அந்த பெர்மிட் ஹோல்டர்ஸ் அண்ட் வெஹிக்கிள் இம்போர்ட் பண்றதுக்கு பெர்மிட் ஹோல்டர்ஸ் ஞாபகம் இருக்கும். அரசாங்க உத்தியோகத்தர்களுக்கு ஒரு சலுகையோடு வழங்குவது, அதாவது அவர்களுடைய வரி டியூட்டி என்று சொல்லப்படுகின்ற தீர்வைகள்ல சில கன்செஷன்ஸ், கொஞ்சம் தீர்வையை கட்டி போட்டு அந்த வாகனத்தை இறக்கலாம். அப்படியான வாகனங்களுக்குரிய பெர்மிட் வழங்க அரசாங்கம் நிறுத்தியது. அப்ப அதால வாகன இறக்குமதி குறையும் என்ற நம்பிக்கை. அதே மாதிரி தங்கத்தை இறக்குமதி செய்வதற்கான டாக்ஸையும் நிறைய கூட்டிச்சுது. அப்ப இதன் முக்கியமான நோக்கம் என்னன்னு சொன்னா இறக்குமதியை குறைக்கிறது, இல்லாட்டா வர்த்தக நிலுவையில ஏற்படுகின்ற அந்த எதிர்மறையான பற்றாக்குறை அதிகரிப்பை குறைக்கிறது. நான் உங்களுக்கு ஏற்கனவே சொல்லிக் கொண்டிருக்கின்றேன், சராசரியாக $10 பில்லியன் கூட நெகட்டிவாக போகும் வர்த்தக நிலுவை ஒவ்வொரு வருடமும். அது 6 பில்லியனாகவும் இருக்கும், 9 பில்லியனாகவும் இருக்கும், 8 பில்லியனாகவும் இருக்கும். கடைசியா 2020 2020 6.5 பில்லியனு கிட்ட வந்திருக்கின்றது. ஏன்னா 2020 நிறைய இறக்குமதிகளை நாங்கள் நிப்பாட்டினபடியால. அப்ப இரண்டாவது விடயத்துக்கு நாங்கள் போவோம். 2018 பின்னைய பகுதியில் இலங்கையின் நாட்டிற்கான தரமிடலை சவரின் ரேட்டிங் கொடுகடன் தரமிடல் முகவர்கள் கீழ் நோக்கி திருத்தினார்கள். அப்ப சவரின் ரேட்டிங் என்று சொல்வது என்னென்னு சொன்னா, இந்த ரேட்டிங் ஏஜென்சி என்று நிறைய ரேட்டிங் ஏஜென்சிகள் இருக்கின்றன. இந்த ரேட்டிங் ஏஜென்சிஸ் என்ன செய்கின்றன சொன்னால், ஒவ்வொரு நாட்டையும் இல்லாட்டா ஒவ்வொரு நிறுவனத்தையும் கூட அது ஒவ்வொரு கேட்டகரியில செய்வினா ரேட் பண்ணுவினா. அப்போ ஒவ்வொரு கம்பெனியும் ரேட் பண்ணும் பொழுது அந்த கம்பெனிக்கு இருக்கிற மரியாதையை கொண்டு அந்த ரேட்டிங்கை ஏனைய நாடுகளும் ஏனைய நிறுவனங்களும் கடன் கொடுக்கும் நிறுவனங்கள் எல்லாம் அந்த ரேட்டிங்கை பார்த்து தான் கடனை கொடுப்பினோம். அப்ப சவரின் ரேட்டிங் கீழ் நோக்கி நகர்த்தினதுக்கு காரணம் என்னன்னு சொன்னா, 2018 ஒரு கட்டம் வந்தது, இல்லாட்டா ஒரு கதை ஒன்று வந்தது. வெளிநாட்டு படுகடன்களை, அதாவது அந்த இன்ஸ்டால்மெண்ட் சொல்லுவோம், அரசாங்கம் தான் பட்ட கடனுடைய தவணை கொடுப்பனவுகளை ஒவ்வொரு வருடம் கொடுக்க வேண்டிய தவணை கொடுப்பனங்கள சிலதுகளை கொடுக்கறதுக்கு முடியாத ஒரு சூழ்நிலை காணப்படுகின்றது என்ற ஒரு சில கதைகள் அடிபட்டது. ஆனா உண்மையிலே இந்த டவுன்கிரேட் பண்றவர்கள் சரியான முறையில அதை வெரிஃபை பண்ணி தான் செய்வார்கள். ஆனா எங்களுக்கு அப்படி தகவல் ஒன்றும் பெறவில்லை. அவை நாங்கள் இப்படித்தான் சொல்ல வேண்டும். அந்த அப்படியான காரணத்தால வெளிநாட்டு கடன் மீள் செலுத்துதல்கள் மோசமடைந்த காரணத்தால அவர்கள் அது ஒரு காரணம். அப்ப இப்படி இருக்கும் பொழுது இதன் காரணமாக இப்ப அரசாங்கம் வெளிநாடுகள்ல போய் அந்த ரோட் ஷோ இதுகள் எல்லாம் நடத்தி இன்டர்நேஷனல் ட்ரெஷரி பாண்ட்ஸ்களை இஷ்யூ பண்ணும் பொழுது கூடுதலான வட்டிக்கு அதை விநியோகிக்க வேண்டிய அவசியம் காணப்படும். ஏனென்னா ஒருத்தரும் பெறமாட்டினம் அதை வேண்டுவதற்கு. அவை இப்படியான டவுன்கிரேட் பண்ணும் பொழுது முதலீட்டாளர்களும் உள்நாட்டுக்கு வரமாட்டார்கள். என்னென்னு சொன்னா, அதான் நான் சொன்னேன், நிதியியல் ரீதியான அரசியல் ரீதியான ஸ்மூத்னஸ் இருக்கணும். ஒரு நாடு முன்னேறணும் என்று சொன்னா நிதியியல் ரீதியான ஸ்மூத்னஸ் இருக்கணும். சவரின் ரேட்டிங் நன்றாக இருக்கணும். சவரின் ரேட்டிங் நன்றாக இருப்பதற்கு இன்னொன்று என்று சொன்னால், இந்த இலங்கை என்ற மாதிரியான நாடுகள் வெளிநாடுகளுடன் நல்ல உறவுகளை பண்ண வேண்டும். நல்ல உறவுகளை பண்ணும் பொழுது சில விடயங்களை இலகுவாக செய்து கொள்ளக்கூடியதாக இருக்கும். அப்படி இலகுவாக செய்யும் பொழுது இந்த ரேட்டிங் ஏஜென்சிஸ் பார்க்க மாட்டேன், இலங்கை இப்பொழுது கொஞ்சம் நல்ல ஸ்மூத்தா இருக்கின்றது, அந்த உதவி கிடைக்குது, இந்த உதவி கிடைக்குது, இந்த முதலீட்டாரன் வாரான், அவன் வாரான், இவன் வாரான்,
அப்ப இவர்களால கடன்களை திருப்பி செலுத்தக்கூடியதாக இருக்கின்றது. ஆகவே அதனால ரேட்டிங்க கூட்டுவீங்க. அடுத்தது, அண்மை காலத்தில் பன்னாட்டு கொடுக்கடன் வழங்கும் முகவர்கள் 2019க்கான உலகளாவிய பொருளாதார எதிர்வுகளை கீழ் நோக்கி திருத்தினார்கள். அப்ப முதலாவது 2018 இலங்கை என்றதை விட்டு இப்ப முழு உலகத்தை பற்றியும் காய்க்கினோம். அப்போ அதுல முக்கியமான என்னன்னு சொன்னா, உலகளாவிய ரீதியில ஏதாவது வர்த்தகத்துல இல்லாட்ட அரசியல் ரீதியாக இல்லாட்ட பொருளாதார ரீதியாக ஒரு பாதிப்பு ஏற்பட்டு அது பெரும்பாலான உலக நாடுகளை பாதிக்கும் என்று சொன்னா, உலகளாவிய ரீதியான ரேட்டிங்கையும் அந்த ரேட்டிங் ஏஜென்சிஸ் குறைக்கும். உதாரணமாக உலகளாவிய ரீதியா எல்லா நாடுகளோட பிசினஸ்களையும் எடுத்தா ஒரு 10,000 ட்ரில்லியன் டாலர் ஒரு வருஷத்துல பிசினஸ் நடந்திருக்குன்னு உதாரணத்துக்கு சொல்லுவோம். அதுவே அடுத்த வருடம் 8,000 ட்ரில்லியன் டாலர்ஸ் தான் நடந்திருக்குன்னு சொன்னால் அது குறைந்திருக்கின்றது. அந்த அடுத்த வருடம் அந்த உற்பத்தி பொருளாதார நிலைகள் எல்லாம் குறைஞ்சிருக்கின்றது உலகளாவிய ரீதி. அப்ப 2019 இவர்கள் ஏன் அதை குறைச்சார்கள் என்று சொன்னால், முக்கியமாக சில பனிப்போர் நடந்தது வர்த்தக ரீதியாக. என்னன்னு சொன்னா, அது சீனாவுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையிலான வர்த்தக ரீதியான மோதல்கள் அதிகரித்தன. அப்ப அது என்னன்னு சொன்னால், உண்மையாவே சீனா இப்ப உலக பொருளாதாரத்திலே முதலாவது உலக பொருளாதாரத்திலே பெரிய பொருளாதார இதை கொண்ட நாடு அமெரிக்கா. அதுக்கு பிறகு உலக பொருளாதாரத்திலே பெரிய நாடாக இருந்தது ஜப்பான். ஆனா இப்ப 2 வருடத்துக்கு முதல் ஜப்பானை முந்திக் கொண்டு சீனா 2ஆம் இடத்துக்கு வந்து விட்டது. அப்ப சீனாவின் முக்கிய நோக்கம் தான் முதலாவதாக வருவது. அப்படி முதலாவதாக வரும் பொழுது முதலாவது ஆளுக்கும் 2வது ஆளுக்கும் இடையிலேயே பெரிய போட்டிகள் நடக்கும். அப்ப உங்களுக்கு ஞாபகம் இருக்கலாம், 2019 நிறைய அமெரிக்கா முன்னாள் ஜனாதிபதி முன்னாள் ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் நிறைய தடைகளை விதித்தார் சீனாவில் இருந்து இறக்கும் பொருட்களுக்கு அமெரிக்காவில். அது அப்ப உடனே அப்படி செய்தன்னு சொன்னோன்னு சீனாவும் அமெரிக்காவில இருந்து எடுக்கிற பொருட்களுக்கு தீர்வைகளை கூட்டிச்சது, இல்லாட்டா தடைகளை விதிச்சது, அப்படியெல்லாம் நிறைய நடந்தது. அப்ப இப்படியான ஒரு பனிப்போர், வர்த்தக ரீதியான பெரிய பனிப்போர் ஒன்று நடக்கும் பொழுது உலகளாவிய ரீதியில எல்லா நாடுகளும் வர்த்தகத்துல பாதிப்பை ஏற்படுத்தி கொண்டது, எல்லா நாடுகளுக்கும் ஏற்பட்டது. அப்ப அப்படியான சந்தர்ப்பத்துல உலக பிசினஸ் குறைய பார்க்கும். அப்ப அப்படி குறையும் பொழுது இந்த எதிர்கூறலை இந்த ஏஜென்சிஸ் குறைச்சிச்சுன்னா, அதே மாதிரி இன்னொரு காரணம் என்னன்னு சொன்னா, அப்ப 2019 தான் இந்த UK ஐக்கிய ராஜ்யம் யூரோப்பியன் யூனியன்ல இருந்து விலகினது. அப்ப யூரோப்பியன் யூனியன்ல இருந்து விலகுவதற்கு அது சரியா கஷ்டப்பட்டு நிறைய 2-3 வருஷமா பிரச்சனைப்பட்டு தான் விலகினது. அப்படி விலகும் பொழுது அதனால ஐக்கிய ராஜ்யத்துக்கு ஏற்பட்ட வர்த்தக ரீதியா பெரிய பாதிப்பு ஏற்பட்டிருக்கின்றது. ஆனாலும் சர்வஜன வாக்கெடுப்பு கொண்டு நடத்தி அதன்படி நடக்க வேண்டும் என்றதுக்காக அவர்கள் வெளியேறினார்கள். மக்களோட ஆணையம் மதிச்சு அவர்கள் வெளியேறினார்கள். அதால ஐக்கிய ராஜ்யத்துக்கு பெரிய பாதிப்பு. அதே சமயம் யூரோப்பியன் யூனியனுக்கும் அது பெரிய பாதிப்பு தான். அப்ப இந்த பாதிப்புகள் உலகளாவிய ரீதியில பிசினஸ பாதிச்சது. அப்ப இப்படித்தான் இந்த டவுன்கிரேட் என்றது ஏற்பட வேண்டி வந்தது. அப்ப அது ரெண்டையும் நாங்கள் சொன்னாலே காணும். அதை விட்டு நாங்கள் ஈரான், எண்ணெய் உற்பத்தி செய்யப்படும் நாடுகள்ல ஈரான், சவுதி அரேபியா, துபாய், சவுதி அரேபியாவே ஒரு பக்கம் இருக்க, ஈரான், கட்டார் எல்லாம் ஒரு பக்கம் நின்று அவர்களுக்குள்ளேயே ஒரு சின்ன பிரச்சனைகள் நடந்து சில தடைகள், பொருளாதார தடைகளை விதிச்சது எண்ணெய் ஏற்றுமதி நாடுகள், எண்ணெய் உற்பத்தி நாடுகள். அப்ப அப்படியான இதுகள் இருக்கும் பொழுது அது இன்னும் இதுகளை பாதிச்சது என்று நாங்கள் சொல்லலாம். அப்ப அடுத்ததாக நாங்க 4வது விடயமாக பார்க்கும் பொழுது, பெரும்பாலான தோற்றம் பெற்று வரும் சந்தை பொருளாதாரங்களின் தேசிய நாணயங்கள் என்பது 2018
அமெரிக்க டாலருக்கு எதிராக தேய்மானம் அடைந்தன. அப்ப இதுக்கு நாங்கள் என்ன சொல்ல போகின்றோம்? அது இப்ப இலங்கையை பொறுத்த மட்டும் அது வளமையாகவே நடந்து கொண்டிருக்கின்றது. அப்ப 2007-8 காலப்பகுதியில முக்கியமாக அதுக்கு காரணம் என்னென்று சொன்னால், வலிமையாவே ஐக்கிய அமெரிக்கால வந்து மிக குறைந்த வட்டி வீதங்கள் தான் காணப்படும். 1/2 வீதம், 1 வீதம், 3/4 வீதம், 7.5 வீதம் அப்படியான வட்டி வீதங்கள். ஆனால் 2018 ஆண்டு மட்டும் கொஞ்சம் அது கூடிச்சு. அந்த பாலிசி ரேட்ஸ் வந்து பெடரல் ரிசர்வ் வங்கியால கொஞ்சம் கூட்டப்பட்டது. அப்படி கூட்டப்படும் பொழுது அமெரிக்க டாலர்கள் அமெரிக்கா நாட்டு வங்கிகளை நோக்கி இழுக்கப்படும். அப்படி இழுக்கப்படும் பொழுது வெளிநாடுகளிலே அமெரிக்க டாலரின் புழக்கம் குறைந்திடும். அப்ப அதுக்கு அடுத்ததாக நாங்கள் சொல்ல வெளிக்கிட்ட என்னன்னு சொன்னா, இந்த வளர்ச்சியடைந்த நாடுகள்ல ஏனைய நாடுகள்ல ஏனைய மேற்கிய நாடுகள்ல எல்லாம் வட்டி வீதங்கள் சரியான குறைவாக காணப்பட்டது. அப்ப இந்த முதலீட்டாளர்கள் எல்லாரும் இந்த வங்கியில பணங்களை வச்சிருக்கிற அதுகளை எல்லாத்தையும் விட்டுட்டு வேற இன்வெஸ்ட்மெண்ட்களை தேடி போனார்கள். அப்ப இப்படியான போனவர்கள் வந்து அந்த அபிவிருத்தி அடைந்த பொருளாதாரங்கள்ல நிலவிய பொருளாதார பின்னடைவு நிலை வந்து மாறும் பொழுது, இயல்பான நிலைக்கு மாறும் பொழுது பணவீக்க அழுத்தங்கள் ஏற்படுவதற்குரிய சான்சஸ் அங்கே இருந்தது. அதனாலதான் நான் முதலாவது சொன்ன மாதிரி அந்த அமெரிக்கா எல்லாம் வந்து அந்த பொருள் தமது கொள்கை வட்டி வீதங்களை அதிகரிச்சதுக்கு முக்கிய காரணம் அதுதான். அதாவது தங்களுடைய இதுகள் வந்து பொருளாதார பின்னடைவு நிலை இயல்பு நிலைக்கு திரும்பும் பொழுது பணவீக்க நிலைகள் ஏற்படும். அப்ப வட்டி வீதம் கொஞ்சம் கூடும். வட்டி வீதம் கூடும் பொழுது இந்த அமெரிக்க டாலர் உள்நாட்டை நோக்கி இழுக்கப்படுகின்றது. அப்ப இப்ப நான் முதல் சொன்ன மாதிரி இப்படியான நிலை வரும் பொழுது, வட்டி வீதம் கூடியும் பொழுது, பணவீக்க நிலை காரணமா வட்டி வீதம் கூடும் பொழுது, இந்த முதலீட்டாளர்கள் வேற நாடுகள்ல செய்திருந்த முதலீடுகளை எடுத்துக்கொண்டு தங்கட நாட்டுக்கு போகின்றார்கள். என்னென்னா அங்கே வட்டி வீதம் அதிகரித்து விட்டது என்ற காரணத்தினால். அப்ப இதனாலதான் அந்த சந்தை பொருளாதாரங்களில் தேசிய நாணயங்கள் அமெரிக்க டாலருக்கு எதிராக வீழ்ச்சி அடைந்தது என்று நாங்கள் சொல்லிக் கொள்ளலாம். அப்ப அடுத்ததாக நாங்கள் 8வது கேள்வியை நாங்கள் பார்ப்போமாக இருந்தால், நாணய நிதியங்களில் அளவிடப்படக்கூடிய உற்பத்தியின் இறுதி நிலையில் உள்ள பண்டங்கள் மற்றும் சேவைகளின் மொத்த நாணய பெறுமதி தேசிய உற்பத்தியாகும். பொருளாதாரம் சமநிலையில் காணப்படும் பொழுது தேசிய உற்பத்தி, தேசிய வருமானம் மற்றும் தேசிய செலவினம் என்பவற்றின் மொத்த நாணய பெறுமதி ஒத்ததாக காணப்பட வேண்டும் என எதிர்பார்க்கப்படுகின்றது. அப்ப தேசிய வருமான கணக்கீட்டு சமன்பாடுகள், நேஷனல் இன்கம் அக்கவுண்டிங் ஐடென்டிட்டிஸ் தொடர்பில் தேசிய வருமான சுட்டோட்டம், சர்க்குலர் ஃப்ளோ ஆஃப் நேஷனல் இன்கம் என்ற சொற்றொடரை சுருக்கமாக விளக்குக. அப்ப இதை நாங்கள் படிச்சிருக்கின்றோம். அந்த நோட்ஸை நீங்கள் பாருங்கள். அது எத்தனையாவது லெசன் என்பதை நான் சொல்லலாம். அதாவது எங்களோட மேக்ரோ எக்கனாமிக்ஸ் துவங்கும் பொழுது நாங்கள் பார்த்த விடயம் அது வந்து லெசன் 10 என்று நினைக்கின்றேன். அதாவது ஒரு 2 துறை மாதிரி 3 துறை மாதிரி என்று சொல்லி நாங்கள் படிச்ச நாங்கள் லெசன் 10 அது வந்து பேரின பொருளியல் என்றதுக்குள்ள பேரின பொருளாதாரத்தின் சமநிலை என்ற ஒரு தலையங்கத்துக்குள்ள நாங்கள் படிச்சது நீங்கள் இதுல சுருக்கமாக எழுதிவிட்டால் சரி. அதாவது
ரெண்டு துறை இருக்கின்றனர், வீட்டு துறையினர், உற்பத்தி துறையினர். அது வந்து ஒரு சிம்பிள் தியரி. உங்களுக்கு ஞாபகம் இருக்கும் என்று நான் நினைக்கின்றேன். என்றாலும் இந்த படத்தை கீறும் பொழுது உங்களால் டக்கண்டு அதை விளங்கிக் கொள்ளக்கூடியதாக இருக்கும். நான் பெருசா விளங்கப்படுத்த போகவில்லை. ஆனால் இந்த படத்தை கீறும் பொழுது உங்களுக்கு அது ஞாபகம் வரும். அதை நீங்கள் அந்த நோட்ஸை நீங்கள் அதன் மூலமாக பார்த்து கொண்டால் சரி. இது வீட்டுத்துறை. இது உற்பத்தி துறை. அப்ப இந்த வீட்டுத்துறை உற்பத்தி துறையில வந்து என்னன்னு சொன்னால் இங்க வந்து இந்த வீட்டுத்துறை ஃபேக்டர்ஸ் காரணிகளை உற்பத்தி துறைக்கு கொடுக்குது. இந்த உற்பத்தி துறை வந்து அந்த காரணிகளை எடுத்து உற்பத்தி செய்து போட்டு பினிஷ் குட்ஸ வீட்டுத்துறைக்கு விற்குது. அப்ப இந்த காரணிகளுக்காக இந்த உற்பத்தி துறை வந்து இந்த காரணிகளுக்காக இந்த உற்பத்தி துறை வந்து வீட்டுத்துறைக்கு ஃபேக்டர்ஸ் இன்கம், ஃபேக்டர் இன்கம் என்று சொல்லுவோம். இன்கம் கொடுக்குது. அந்த ஃபேக்டர் இன்கம் வச்சுக்கொண்டு பிரைஸ், இந்த பினிஷ் குட்ஸ் இந்த பிரைஸ கொடுத்து இந்த பினிஷ் குட்ஸ இதற்கு எடுத்துக்கொள்ளுகின்றன. அப்ப இது வந்து ஒரு சிம்பிள் 2 மாடல் தியரி. அப்ப 3 மாடல் தியரி என்று நாங்கள் சொல்லும் பொழுது அங்கே வந்து அரசாங்கம் தலையிடுகின்றது. அரசாங்கம் என்னென்று தலையிடுகின்றது? இந்த வீட்டுத்துறையினரிடமிருந்தும் உற்பத்தி துறையினரிடமிருந்தும் டேக்ஸை எடுக்கின்றது. எடுத்து இந்த வீட்டுத்துறையினருக்கும் உற்பத்தி துறையினருக்கும் பல்வேறு சந்தர்ப்பங்கள்ல கிராண்ட கொடுக்கின்றது. டேக்ஸ் எடுத்து கிராண்ட கொடுக்கின்றது. அதற்கிடையிலே இன்னொரு விடயத்தை நான் சொல்ல வேண்டும். இந்த பைனான்சியல் செக்டர் என்று சொல்லப்படுகின்ற ஒரு பைனான்சியல் செக்டர்ல இந்த வீட்டுத்துறையினர் சில நேரங்கள்ல சேவிங்ஸ் செய்வார்கள். அப்ப அது வந்து இந்த சர்க்குலேஷன்ல இருந்து வெளியில போகின்றது. எப்படி டாக்ஸ் இந்த சர்க்குலேஷன்ல இருந்து வெளியில போகின்றதோ அதே மாதிரி இந்த சேமிப்பு என்பது இந்த சுற்றோட்டத்தில இருந்து நேஷனல் சேவிங் தேசிய வருமான சுற்றோட்டத்திலிருந்து வெளியில போகின்றது. அந்த டாக்ஸ் எடுத்த வருமானத்தை அரசாங்கம் பழையபடி இந்த சுற்றோட்டத்துக்குள்ள விடுது மானியங்கள் என்ற அடிப்படையில. அப்ப இங்க பைனான்சியல் செக்டர்ல, அதாவது பேங்க் சொல்லுவோம், பேங்க்ல சேவிங்ஸ் என்ற ஒரு விடயம் இருக்கின்றபடியால அந்த சேவிங்ஸ பழையபடி இந்த வங்கிகள் இன்வெஸ்ட்மெண்டாக உற்பத்தி துறைக்கு கொடுக்கின்றன. லோனாக கொடுக்கும் பொழுது அது வந்து பழையபடி இந்த சர்க்குலேஷனுக்குள்ள போகின்றது. அப்ப இது வந்து முதலாவது, இது 2வது அரசாங்கத்தின் தலையீடு, 3வது, 4வதாக ஒரு இதை நாங்கள் பார்த்து நீங்கள் விரிவான நோட்ஸை பார்க்கலாம். அது வந்து சர்வதேச வர்த்தகம், இன்டர்நேஷனல் ட்ரேட், இல்லாட்டா ஃபாரின் செக்டர். ஃபாரின் செக்டர் என்று சொல்லும் பொழுது இங்கே ஏற்றுமதி இறக்குமதி. இங்கே ஏற்றுமதி என்று சொல்லும் பொழுது பொருட்கள் வெளியேறி பணம் உள்ளுக்கு வருகின்றது, எக்ஸ்போர்ட். இறக்குமதி என்று சொல்லும் பொழுது பொருட்கள் உள்ளுக்கு வந்து பணம் வெளியேறுகின்றது, அது இம்போர்ட்.
அப்ப I மைனஸ் M வந்து I மைனஸ் எக்ஸ் வந்து இறக்குமதி ஏற்றுமதிக்கு இடையில் உள்ள வித்தியாசம். இது 4வது ஃபீல்டாக வருகின்றது. ஆகவே மாணவர்களை நீங்கள் இவ்வளவு விடயத்தை நீங்க சொல்ல தேவையில்லை. இப்படி ஒரு படத்தை ஒரு 2 நிமிஷத்துல நீங்கள் கீறி விட்டுட்டு ஒவ்வொரு லைன்ல விஷயத்தை சொன்னாலே எக்ஸாமினருக்கு விளங்கும் நீங்கள் என்ன விளங்கி கொண்டீர்கள் என்றது. அப்ப இது வந்து நாங்கள் படிச்சிருக்கிறோம். உங்களுக்கு சுருக்கமாக இதை நான் சொல்லணும் என்றதுக்காக சொல்றேன். சொன்னோன்னா உங்களுக்கு டக்கண்டு விளங்கும். அப்ப இதை நாங்கள் என்னென்று நாங்கள் இதை சொல்லி இருக்கின்றோம். C plus I plus consumption, income, government expenditure. Consumption, income, government expenditure. Plus x minus a. ஏற்றுமதி இறக்குமதி. இதெல்லாம் அந்த நோட்ஸில் இருக்கின்றது, நாங்கள் படித்திருக்கின்றோம். ஆகவே நீங்கள் திருப்பி அதை பார்க்கலாம். அப்ப 2வது என்னென்று சொன்னால், 2வது பாட்டு என்ன சொல்லுகின்றது என்று சொன்னால், ISLM மாதிரி உருவை பயன்படுத்தி பொருளாதாரத்தில் சமநிலையை எவ்வாறு விளக்க முடியும் என்பதை விளக்கப்படங்களுடன் சுருக்கமாக விளக்குக. அப்ப இங்க வந்து இந்த செக்ஷனும் நான் உங்களுக்கு படிப்பிக்கவில்லை. ISLM நான் நினைக்கின்றேன் நீங்கள் இந்த செக்ஷன் A லெவல்ல படித்தீர்களோ தெரியவில்லை. A லெவலில் ஆன்லைனில் நிற்பவர்கள் A லெவலில் எக்கனாமிக்ஸ் படிச்சிருந்தால் எனக்கு ஒரு அறிய தருங்கள். ஏனென்றா அப்ப நான் டக்குன்னு எனக்கு எவ்வளவு தூரம் விளங்கப்படுத்தணும் என்பதில் ஒரு விடயம் பெறும். உண்மையிலேயே IS கோடு என்பது, IS என்பது இன்வெஸ்ட்மெண்ட் அண்ட் சேவிங் கோடு. ஒரு நாட்டின் மொத்த முதலீட்டு சேமிப்பு கோட்டை காட்டுவதாக IS கோடு இருக்கின்றது. LM கோடு என்பது பணம் தொடர்பான பண நிரம்பல், பணத்திற்கான கேள்வி தொடர்பான கோடு. அப்ப இந்த ISLM கோட்டை வச்சு கொண்டும் நாங்கள் ஒரு நாட்டின் சமநிலையை நாங்கள் அறிஞ்சு கொள்ளலாம். அப்ப இங்க பாருங்க, இப்ப நாங்க இதுக்குரிய இதை பார்த்தாமேனா ISLM மாதிரி உருவை பயன்படுத்தி பொருளாதாரத்தில் சமநிலையை எவ்வாறு விளக்க முடியும் என்பதை விளக்கப்படங்களுடன் சுருக்கமாக விளக்குக. அப்ப LM என்பது ஒரு பணத்திற்கான கேள்வி நிரம்பலை காட்டுகின்ற கோடு. IS கோடு என்பது இன்வெஸ்ட்மெண்ட் அண்ட் சேவிங்ஸ் கோடு. அப்ப இந்த 2 கோடுகளின் மூலம் நாங்கள் பொருட்கள் சேவைகளின் சமநிலையையும் பணத்தின் நிரம்பல் கேள்வி தொடர்பான சமநிலையும் நாங்கள் பார்த்துக் கொள்ளலாம். அப்ப ஒரு கட்டத்துல இந்த 2 கோடுகளும் ஒரு இடத்துல சமப்படும் பொழுது அந்த வெட்டும் புள்ளியில வந்து பொருளாதார இந்த சமநிலை வட்டி வீதத்தை எங்களால விளங்கிக் கொள்ள கூடியதாக இருக்கும். பொருளாதாரத்தின் சமநிலை வட்டி வீதம். அதை நான் டக்கடியில கட்டி விட்டேன் என்றால் உங்களுக்கு இது IS கோடு, இது வருமானம், இது வட்டி வீதம், இது LM கோடு. இது பண நிரம்பல், பணத்திற்கான நிரம்பல், பணத்திற்கான கேள்வி என்பவற்றை காட்டுகின்ற கோடு.
அப்ப இந்த ஒரு இடத்துல இது சமப்படுது என்று சொன்னால் இங்கதான் அந்த வட்டி வீதம் சமநிலையான வட்டி வீதம் தீர்மானிக்கப்படும், அதனுடைய வருமானம் தீர்மானிக்கப்படும். அப்போ ஒரு மூடிய பொருளாதாரம் தொடர்பிலான தகவல்கள் கீழே தரப்பட்டுள்ளது. அப்ப இப்ப பாருங்க, நுகர்வு தந்திருக்கு, மொத்த முதலீடு தந்திருக்கின்றது, அரச கொள்வனவுகள் தந்திருக்கின்றது, வரி தந்திருக்கின்றது. இதில் வை உண்மை வருமானம் மற்றும் ஆர் உண்மை வட்டி வீதம். ஆரின் சார்பாக வை அமையும் வகையில் ஐஎஸ் பட்டியலிற்கான சமன்பாட்டை காண்க. அப்ப இதை நீங்க தீர்த்து விட்டீங்கள் என்று சொன்னால் உங்களால இலகுவாக இதை காணக்கூடியதாக இருக்கும். அப்ப ஐஎஸ் பட்டியலுக்கான சமன்பாடு என்பது y சமன் c பிளஸ் i பிளஸ் g. y என்பது வருமானம், c என்பது கன்சம்ஷன் நுகர்வு, i என்பது முதலீடு, g என்பது அரசாங்க செலவினம். அப்ப இங்க அதுகள் இருக்கின்றதான்னு நாங்கள் பார்ப்போம். c இருக்கின்றது. அப்ப சிக்கு பதிலாக நீங்க பிரதியிட வேண்டியது 400.5 y மைனஸ் t என்பது. அதாவது ஐஎஸ் என்பது y சமன் சிக்கு பதிலாக நாங்கள் போட வேண்டியது 400.5 y மைனஸ் t என்பதை. சக ஐ என்பதுக்காக நாங்கள் போடுவது 700/46 சக 0.1 வைய. சக அரச கொள்வனவுகள் என்றது அரச செலவினம் 200. இதை போட்டு நீங்கள் அதை தீர்த்து கொள்ளலாம். நான் இதை ஈக்குவேஷன் போடுகின்றேன். y என்பது c பிளஸ் i பிளஸ் g, அதுதான் ஐஎஸ் என்பது. c பிளஸ் i பிளஸ் g. இங்கே y என்பது y சமன் c என்பதற்காக எங்களுக்கு சொல்லப்பட்டுள்ளது 400/0.5 yt. 400/0.5 y மைனஸ் t. சக முதலீட்டுக்காக சொல்லப்பட்டது 700/46. 46 என்பது வட்டி வீதம், 6 என்பது வட்டி வீதம். சக 0.1 y அது முதலீடு. அரசாங்க செலவினம் என்பது 200. டாக்ஸும் 200 உள்ளது. அப்ப இப்பொழுது நீங்க இதை தீர்த்து விட்டா எங்களுக்கு ஐஎஸ் கிடைக்கும். அப்ப இதை தீர்ப்பது என்று சொன்னால் 400/0.5 y மைனஸ் 0.5 y மைனஸ் t என்பது 200 தானே. 0.5 × 200 சக 700 40 r சக 0.1 y சக 200. அப்ப இதை நாங்கள் தீர்ப்பமாக இருந்தால் இந்த 0.1 வையும் இந்த 0.5 வையும் 0.6 y. இங்கே 0.5 தர 200 100, இங்க 400 500, இங்க 700 1200, இங்க 200 1400. இது மைனஸ் மைனஸ் 100. அப்ப 300 1000 1200 சக 1200 40 r. அப்ப இந்த 0.6 y இங்கால கொண்டு வந்தால் y சமன் y 0.6 y சமன்
1200 40 6. அப்ப 0.4 வந்து 1200 40 6 அப்ப y என்பது என்ன? 1200 கீழ் 40 6 கீழ் 0.4. அப்ப இதை தீர்த்து விட்டீர்கள் என்றால் உங்களுக்கு R தொடர்பான ISஐ உங்களால காணக்கூடியதாக இருக்கும். ஓகே, அப்ப நான் இதை பார்த்திருப்பீங்க. நான் இதை அப்ப இந்த பொருளாதாரம் மீது உள்ள விரிவான நாணய கொள்கையின் தாக்கம் யாது? ISLM வரையுறையை பயன்படுத்தி விளக்கப்படங்களுடன் சுருக்கமாக விளக்குக என்று கிடக்கு. அப்ப இந்த பொருளாதாரம் மீது உள்ள விரிவான நாணய கொள்கையின் தாக்கம் என்னன்னு சொன்னால், நாங்கள் எத்தனையோ தரம் படிச்சிருக்கின்றோம். நான் நினைக்கவில்லை, உங்களோட பாடத்திலே நாங்க படிச்சோம் உண்டு. இலங்கையிலே வந்து இப்பொழுது தளர்த்தப்பட்ட விரிவான நாணய கொள்கை நடந்து கொண்டிருக்கின்றது. அப்ப விரிவான நாணய கொள்கை என்று சொன்னா அதன் அடுத்த பக்கம் என்ன? இறுக்கமான நாணய கொள்கை. இறுக்கமான நாணய கொள்கை என்றால் என்ன? அந்த இறுக்கமான நாணய கொள்கையின் போது பண நிரம்பல் குறைக்கப்படும், வட்டி வீதங்கள் உயர்த்தப்படும். அப்ப பண நிரம்பல் நாட்டிலே குறைவாக காணப்படும், பணவீக்கம் இருக்காது. தளர்த்தப்பட்ட நாணய கொள்கை என்று சொல்லும் பொழுது பண நிரம்பல் அதிகரித்துக் கொண்டிருக்கின்றது, கொள்கை வட்டி வீதங்கள் சரியாக குறைவாக காணப்படும். அப்ப இப்படியான பண நிரம்பல் மாற்றம் அடையும் பொழுது இந்த LM கோடு வந்து மாறும். அப்ப உதாரணமாக இப்ப இலங்கையில தளர்த்தப்பட்ட நாணய கொள்கை இருக்கும் பொழுது இந்த LM கோடு வந்து வலது பக்கம் நகர்ந்து கொண்டு இருக்கும். அப்ப உண்மையாகவே வந்து இலங்கை நாட்டிலே வந்து 2019 ஏற்பட்ட இந்த ஈஸ்டர் அட்டாக், அது 2 வருடமா இருக்கிறது. அதுக்கு பிறகு கொஞ்சம் கொஞ்சமாக இலங்கை மத்திய வங்கி தளர்த்தப்பட்ட நாணய கொள்கையை கூடுதலாக கடைபிடிக்க ஆரம்பித்தது. 2018 இது துவங்கிட்டேன்னா உலக நாடுகள்ல எல்லாம் தளர்த்தப்பட்ட நாணய கொள்கைகள் பயன்படுத்த துவங்கினபடியால, நாங்கள் சொன்னோம் 2018 சில வர்த்தக போர்கள் நடந்தபடியா பொருளாதாரம் மந்தமாகி இந்த ரேட்டிங் எல்லாம் உலக ரீதியான ரேட்டிங் எல்லாம் குறைஞ்சு சொல்லி, அப்படியான நேரத்துல இதுவும் வந்து குறைஞ்சிட்டது. அப்ப தளர்த்தப்பட்ட நாணய கொள்கையை உலக நாடுகள் முழுக்க அமல்படுத்தும் பொழுது இலங்கையிலும் அதை அமல்படுத்த துவங்கினார்கள். அப்ப இலங்கையில அமல்படுத்த துவங்கும் பொழுது 2019 இந்த ஈஸ்டர் அட்டாக்கும் வந்து இன்னும் அது தளர்த்த வேண்டிய நிலைமை வந்தது. அப்ப என்னென்ன நாங்கள் அதை விளங்கி கொண்டோம்? கொள்கை வட்டி வீதங்கள், SRR எல்லாம் வந்து குறைய துவங்கிட்டது. அப்ப அது வந்து 2020 மார்ச்சில் வந்து எங்களுக்கு கோவிட் பிரச்சனையும் வந்ததோடு மீண்டும் பெரிய அளவுக்கு அது வந்துட்டது. அப்ப பெரிய அளவுக்கு வந்தோடனே என்ன நடக்குது? மீண்டும் மீண்டும் தளர்த்தப்பட்ட நாணய கொள்கை வந்து அமுல்படுத்தப்பட துவங்கிட்டது. அப்ப மீண்டும் மீண்டும் அமுல்படுத்தப்பட்டு இன்றைக்கு சரியான மிகவும் அகலும் குறைந்த ஒரு நிலையிலே வந்து இந்த தளர்த்தப்பட்ட நாணய கொள்கை அமல்படுற நிலைக்கு வந்திருக்கின்றது. அப்ப இந்த நிலையை நாங்கள் இந்த கிராஃப்ல விளங்கப்படுத்துறோம் சொன்னால், இது IS கோடு, இது LN கோடு. இங்க பாருங்க, இது வருமானம், இது R, இது சமநிலை வட்டி வீதம், இது LN கோடு, இது IS. அப்ப தளர்த்தப்பட்ட நாணய கொள்கை நடக்கும் பொழுது இந்த LN கோடு இடது பக்கம் வலது பக்கம் நகரும், இப்படி குறையும். அப்ப இங்க பாருங்க, இங்க புது வட்டி வீதம்
வருமானம் கூடும், புது வட்டி வீதம் இந்த லெவலுக்கு வந்து பண நிரம்பல் கூடும். இதுவே தளர்த்தப்பட்ட இறுக்கமான நாணய கொள்கை என்று சொன்னால் இந்த பக்கம் எல்எம் கோடு வரும். ஆகவே இரண்டு முற்ற புள்ளி இந்த இடத்திலே 6 தீர்மானிக்கப்படும். இது வந்து வரி குறைஞ்ச வருமானம் குறைவாக காணப்படும் இந்த இடத்திலே. அப்ப ஐஎஸ் கோடு என்பது இன்வெஸ்ட்மெண்ட் சேவிங் கோடு, எல்எம் கோடு என்பது பண நிரம்பல் பணத்திற்கான கேள்வியுடைய கோடு. அப்ப இங்க பண நிரம்பல் என்பது அதிகரிக்கும் பொழுது எல்எம் கோடு இங்கால குறையும். அப்ப இந்த கட்டத்திலே நாங்கள் வந்து இந்த பேப்பர் நிறைவு செய்து கொண்டு நாங்கள் செப்டம்பர் 19க்குரிய பேப்பரை நாங்கள் பார்ப்போம். நான் நம்புகின்றேன் நீங்கள் எல்லாரும் செப்டம்பர் 19 பேப்பரும் உங்களோட கைவசம் இருக்கின்ற. ஆன்லைனில் நிற்பவர்கள் எனக்கு ஒரு பதிலை சொன்னால் எனக்கு தெரியும் நீங்கள் பேப்பர் இருக்கின்றதா. செப்டம்பர் 19க்குரிய பேப்பர் இல்லையா? அப்ப நீங்கள் இதுல பார்த்து கொள்ளலாம். இப்போதைக்கு பிறகு நீங்கள் டவுன்லோட் பண்ணி கொள்ளலாம். இது வந்து செப்டம்பர் பேப்பர் போறோங்க. அதுக்கு முதல் நான் இத ரைட், இது செப்டம்பர் 19க்குரிய பேப்பர். அப்போ வளமையான இதுகளில் ஃபார்மாலிட்டிஸ் எல்லாம் இருக்கின்றது. இங்கே இதிலே பாருங்கள், நாங்கள் பழையபடி இந்த கம்பல்சரி கொஸ்டினுக்குள்ள போக வேண்டி இருக்கின்றது. அப்ப இந்த பேப்பரை நீங்கள் ஒருக்கா வாசிச்சு கொள்ளுங்கள். அப்ப நாங்கள் இதுல நாங்கள் செய்ய போறது கேள்வி வந்து 2வது பேப்பர் என்றபடியால் எங்களுக்கு இப்ப அந்த மாடலும் விளங்கிட்டது. மாடல் விளங்கினபடியால சில நேரங்கள்ல ஒரே கேள்வி திருப்பி திருப்பியும் வரக்கூடிய சான்சஸ் இருக்கின்றது. அப்ப பாருங்க, முதலாவது விடயத்துல முதல் 5 கேள்விகளுக்கும் ஒரே மாதிரியான மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின்ஸ் வருகின்றது. அதை நாங்கள் பார்ப்போம். அப்ப முதலாவது, அடிப்படையான பொருளாதார பிரச்சனையுடன் தொடர்புடையது யாதெனில் அரசுரை மற்றும் அரசு செலவினத்துக்கு இடையிலான ஒத்தற்ற தன்மை. அப்ப நீங்க ஞாபகப்படுத்திக் கொள்ளுங்க, போன முறை பேப்பர்லயும் இதே மாதிரி ஒரு கொஸ்டின் தான் முதலாவது கேள்வியா வந்தேன்னு நான் நினைக்கின்றேன். பண்டங்கள் மற்றும் சேவைகளின் வெளியீட்டுக்கு மேலதிகமான பண நிரம்பலின் மட்டம். தேவைப்படுகிற அளவு மற்றும் தரத்துடன் ஒப்பிடுகையில் வளங்களின் கிடைக்குமான தன்மை. இறக்குமதிகளின் பெருமானத்தை ஏற்றுமதிகளின் பெருமானம் மிஞ்சுவது. அப்ப இதுல எது அடிப்படை பொருளாதார பிரச்சனையுடன் தொடர்புடையது யாதெனில் அரசுரை மற்றும் அரசு செலவத்திற்கான ஒத்துழைத்தன்மை இல்லை. பண்டங்கள் மற்றும் சேவைகளின் வெளியீட்டுக்கு மேலதிகமாக பணத்தின் நிரம்பல் மட்டம் இருக்கிறதும் இல்லை. தேவைப்படுகிற அளவு மற்றும் தரத்துடன் ஒப்பிடுகையில் வளங்களின் கிடைக்கும் தன்மை குறைவு என்றதுதான் அதுல முக்கியம். அப்ப இறக்குமதிகளின் பெருமானத்தை ஏற்றுமதிகளின் பெருமானம் மிஞ்சுவது என்பது ஒரு அர்த்தமற்றது. அப்ப ஈனாதான் சரியான விடை. அப்ப 2வது விடயத்துக்கு நாங்கள் கேள்விக்கு நாங்கள் போவோம். 2வது கேள்வியிலே நுண்பாக பொருளியலில் இந்த ஒன்றை தவிர ஏனைய யாவற்றின் மீதும் கரிசனை கொள்கிறது. நுண்பாக பொருளியல் இந்த ஒன்றை தவிர ஏனைய யாவற்றின் மீதும் கரிசனை கொள்கின்றா ஒன்று பிழையா இருக்கும், மற்றதெல்லாம் சரியாக இருக்கும். அப்ப நாங்க படிக்கிற நுண்பாக பொருளியல் மைக்ரோ எக்கனாமிக்ஸ் முதல் செக்ஷன், நாங்கள் படிச்ச முதல் செக்ஷன். முதல் செக்ஷன் என்ன படிச்சோம்? டிமாண்ட், சப்ளை, சமநிலை விலை, சமநிலை தொகை, சந்தைகள், செலவுகள், அதுகள் தான் மைக்ரோ எக்கனாமிக்ஸுக்குள்ள வருகின்றது. அப்ப இந்த ஒன்றை தவிர ஏனைய யாவற்றின் மீதும் கரிசனை கொள்கின்றதுன்னா பெட்ரோலிய விற்பனை மீது பெட்ரோலிய விலை அதிகரிப்பின் தாக்கம்
அது ஒரு பொருளின் விற்பனை மீது அதன் விலையை தாக்கத்தை செலுத்தினா அது முன்பாக பொருளியல் தொடர்பான கேள்வி நிரம்பல் சமநிலை விலையோட சம்பந்தப்பட்ட ஒரு விடயம். பணவீக்கம் மற்றும் பண நிரம்பலின் அதிகரிப்பு அது பெரும்பாக பொருளியல் பேரின பொருளியலுக்குள்ள வார விடயம். அப்ப ஒரு கம்பெனியின் லாபகரத்தன்மை மீது கூலிகள் அதிகரிப்பின் தாக்கம், ஒரு கம்பெனியின் லாபகரத்தன்மை மீது கூலிகள் அதிகரிப்பின் தாக்கம் வந்து முன்பாக பொருளியலோட சம்பந்தப்பட்டது. ஏனென்றா கூலிகள் அதிகரிக்கும் பொழுது கம்பெனி லாபத்தை ஏற்படுத்தும் பொழுது கூலிகளை அதிகமாக கொடுக்கும். அப்ப அவர்களோட வருமானம் கூடும் பொழுது அவர்கள் வந்து கேள்விக்கு அதிகரிப்பார்கள். நெல் உற்பத்தி மீது அதிகரித்த மழை வீழ்ச்சியின் தாக்கம். அப்ப நெல் உற்பத்தி அதிகரித்த மழை வீழ்ச்சியால் நெல் பாதிக்கப்படுகின்றது, நிரம்பல் பாதிக்கப்படுகின்றது. அவை அதுவும் சரி. அப்ப இங்க ஒரே ஒரு விஷயம் ஒன்றை தவிர ஏனைய யாவற்றின் மீதும் கரிசனை கொள்கின்றா ஆனா ஈனா ஈயனா மூன்றிலையும் கரிசனை கொள்கின்றது நுண்பாக பொருளியல். ஆவண்ணா ஒன்றுதான் வெளியில நிக்குது. அப்ப ஆவண்ணா தான் சரியான விடை. அப்ப மூன்றாவது நாங்கள் எடுத்துக்கொண்டோம் என்று சொன்னால் சென்மதி நிலுவை மீது இறைக்கொள்கை இதன் மூலமாக தாக்கம் செலுத்தலாம். அதாவது சென்மதி நிலுவையின் மீது இறைக்கொள்கை பிஸ்கல் பாலிசி என்று சொல்லுகின்ற அரசாங்கத்தினுடைய கொள்கை, வரவு செலவு திட்ட கொள்கை, இதன் மூலமாக தாக்கம் செலுத்துகின்றதாம். அது என்ன? சென்மதி நிலுவையில் உள்ள மூலதன கணக்கின் மட்டுமூடாக, சென்மதி நிலுவையின் நடைமுறை கணக்கின் மட்டுமூடாக, சென்மதி நிலுவையின் நடைமுறை மற்றும் மூலதன கணக்கின் ஊடாக, இரண்டிற்கும் ஊடாக, இல்லாட்டா சென்மதி நிலுவை மற்றும் இறைக்கொள்கை என்பன தாக்கம் செலுத்துவது நடைமுறை கணக்கு மற்றும் மூலதன கணக்கு இவை ரெண்டு மூடாகவும் அல்ல. அப்ப நாங்க இப்பதான் சென்மதி நிலுவையை பற்றி பார்த்தனாங்க. சென்மதி நிலுவையில முக்கியமாக நடைமுறை கணக்கு, அதுக்குள்ள 4 செக்ஷன் இருக்கு, மூலதன கணக்கு இருக்கு, இவற்றை நிதி கணக்கு பெருசா நாங்கள் யோசிக்கிறேன். ஆகவே இப்ப அந்த இறை கொள்கை அரசாங்கத்திட்ட வரவு செலவு திட்டத்தின் மூலம் சென்மதி நிலுவையின் மூலதன கணக்கு மட்டும் பாதிக்குமா, நடைமுறை கணக்கு மட்டும் பாதிக்குமா? மூலதன கணக்கு என்பது வெளிநாட்டிலிருந்து நாங்கள் இன்வெஸ்ட்மெண்ட்டை கொண்டு வர்றது, இல்லாட்டா வெளிநாட்டிலிருந்து பாரிய கடன்களை பெறுவது எல்லாம் மூலதன கணக்கின் ஊடாக நடக்கும். அப்ப நிச்சயமாக அரசாங்க வரவு செலவு திட்டம் வந்து இலங்கையில பாதகமான வரவு செலவு திட்டம் என்றைக்க அதன் இடைவெளியை நிரப்புவதற்கு நாங்க மூலதன கணக்கினூடாக நிறைய வெளிநாட்டு முதலீடுகளையோ கடன்களையோ பெற வேண்டிய நிலைமை இருக்கின்றது. அவை மூலதன கணக்கு சம்பந்தப்படுகின்றது. நடைமுறை கணக்கு சம்பந்தப்படுகின்றதா? அப்ப நடைமுறை கணக்குண்டா என்ன? நாங்க வியாபார ரீதியான பொருட்களை சேவைகளை இறக்குமதி செய்வது, ஏற்றுமதி செய்வது, வெளிநாட்டுக்கு வேலைக்கு போனாக்கள் அனுப்புற காசு, அதுகள் எல்லாம் நடைமுறை கணக்கின் மூலமாக வருகின்றது. அப்ப இந்த இறை கொள்கை வந்து நடைமுறை கணக்குல தாக்கத்தை செலுத்துதா இல்லையா? ஏனென்றா இறை கொள்கை மூலம் அரசாங்கம் பணத்தை செலவழிக்கும் பொழுது அது ஏதோ ஒரு வகையில் பொதுமக்களது சந்தைக்கு போய் அந்த பொதுமக்கள் சந்தையில் ஏதாவது கேள்வி அதிகரிக்குமாக இருந்தால் அந்த நடைமுறை கணக்கினூடாக பொருட்களை இறக்குமதி செய்ய வேண்டிய அவசியம் இருக்கும். அதே மாதிரி ஏற்றுமதி ஊக்குவிப்புகளை செய்யும் பொழுது அந்த நடைமுறை கணக்கினூடாக ஏற்றுமதிகளை இங்கே இலங்கையில் இருக்கின்ற ஏற்றுமதியாளர்கள் செய்வார்கள். ஆகவே இதற்கு சரியான பதில் வந்து நடைமுறை மற்றும் மூலதன கணக்கு இரண்டுமே செல்வாக்கு செலுத்தும். இரண்டுமே செல்வாக்கு செலுத்தும். அப்ப 4வது கேள்விக்கு போவோம். நிலைக்குத்தான அச்சில் விலையும் கிடையான அச்சில் அளவில் காணப்படும், அதாவது நிலைக்குத்தான அச்சுக்கு விலையும் கிடையான அச்சில் அளவும் காணப்படும் வரைபடத்தில் கிடையான அச்சிற்கு சமாந்தரமான வளையில் காணப்படும் கேள்வி என்பது. அப்ப இதுல என்ன கேட்கப்படுகின்றது என்று சொன்னால், கேள்வி இருக்கா பார்ப்போம். நிலைக்குத்தான அச்சில் விலையும் கிடையான அச்சில் அளவும் காணப்படும் வரைபடத்தில் கிடையான அச்சுக்கு சமாந்தரமான வளையில் காணப்படும் கேள்வி என்பது. அப்ப இது விலை, அது நாங்க வளமையா அப்படித்தானே பாவிக்கிறது. இது விலை என்று, இது தொகை. அப்ப இதுல சொல்லிட்டோம் என்னன்னா கிடையான அச்சுக்கு சமாந்தரமாக போகின்ற
கேள்வி கோட்டுண்ட கேள்வி நிகழ்ச்சி என்ன மாதிரியான கேள்வி நிகழ்ச்சி உண்டு. அப்ப நான் அதை உங்கள்கிட்ட விடுறேன், நீங்களே ஒரு முடிவை செய்து கொள்ளுங்க. ரெண்டுல உண்டு. இது ஒன்று பூரண விலை நிகழ்ச்சி, இல்லாட்டா பூரணமான விலை நிகழ்ச்சி அற்றது. ஆன்லைனில் நிற்பவர்களுக்கு பதில் சொல்லலுமெண்டா எனக்கு டைப் பண்ணாலும் நல்லம். இது அடிப்படை. இந்த அடிப்படையை நீங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும். ஒரு நிமிடம் தருகின்றேன் இந்த ஆன்லைனில் நிற்பவர்களுக்கு ஆன்சர் பண்ணுவதற்கு. ரைட். அப்ப இதுக்குரிய பதிலை நீங்களே முடிவு செய்து கொள்ளுங்க. இந்த பெர்ஃபெக்ட்லி என்றது வேற. பெர்ஃபெக்ட்லி பிரைஸ் எலாஸ்டிக் இல்லாட்டா பெர்ஃபெக்ட்லி பிரைஸ் இன்எலாஸ்டிக் என்ற ரெண்டுல உண்டாக இருக்கும். அப்ப இதை நீங்களே முடிவு செய்து கொள்ளுங்க இதுக்குரிய பதில் என்ன என்பதை. அடுத்தது, வங்கி தொழில் முறைமையில் தனியார் துறை கொடுகடனை செயலூட்டுவதற்கு இலங்கை மத்திய வங்கி நடைமுறைப்படுத்தக்கூடிய கொள்கைகளின் சேர்மானம் என்பது. அப்ப வங்கி தொழில் நடைமுறையில் தனியார் துறை கொடுகடனை செயலூட்டுவதற்கு இலங்கை மத்திய வங்கி நடைமுறைப்படுத்தக்கூடிய கொள்கைகளின் சேர்மானம் என்பது என்னவாக இருக்கும்? அப்ப தனியார் துறை கொடுகடனை செயலூட்டுவதற்கு ஒதுக்கு வீதத்தை அதிகரித்து கொள்கை வீதத்தை குறைப்பது. ஒதுக்கு வீதத்தை அதிகரித்து கொள்கை வீதங்களை அதிகரிப்பது. ஒதுக்கு வீதத்தை குறைத்து கொள்கை வீதங்களை அதிகரிப்பது. ஒதுக்கு வீதத்தை குறைத்து கொள்கை வீதங்களை குறைப்பது. அப்ப இதிலே எது? அப்ப வங்கி தொழில் முறையில் தனியார் துறை கொடுகடனை நாங்கள் அதிகரிக்கணும் என்று சொன்னால் இப்ப நடைமுறையில அதுதான் நடந்து கொண்டிருக்கிறது. என்ன, வங்கி தொழில் நடைமுறையில தனியார் துறைக்குரிய கடனாக்கம், வங்கிகள் கொடுக்கிற கடன் காணாதுன்னு மத்திய வங்கி சொல்லுது. அப்ப மத்திய வங்கி தூண்டுது, நிறைய கடன்களை கொடுங்க கொடுங்க கொடுங்க. அதாவது சிறிய மற்றும் நடுத்தர தொழில் முயற்சியாளர்களுக்கு கடன்களை கொடுங்கோ, எல்லாம் விழுந்து போய் இருக்கின்றது. அதை நாங்கள் மேல எழுப்ப வேணும் இந்த கோவிட் பிரச்சனையாலே இல்லாம. அப்ப அப்படியான சந்தர்ப்பத்துல பண நிரம்பலை அதிகரிக்கணும், வட்டி வீதங்களை குறைச்சாத்தான் அந்த மக்களால இலகுவாக அந்த இதை செய்யக்கூடியதாக இருக்கும். அப்ப அப்படியான நேரத்துல நாங்கள் ஒதுக்கு வீதத்தை அதிகரித்து கொள்கை வட்டி வீதங்களை குறைச்சி பிரயோசனம் இல்லை. பண நிரம்பலை அதிகரிக்கணும் என்று சொன்னால் ஒதுக்கு வீதம் மற்றும் கொள்கை வீதங்கள் எல்லா வட்டி வீதத்தையும் குறைப்பதுதான் உண்மை. ஒன்றை கூட்டி ஒன்றை குறைக்கிறதால பண நிரம்பலை அதிகரிக்க போறது இல்லை. தளர்த்தப்பட்ட நாணய கொள்கையை சரியான முறையில கொண்டு வரணும்டா ஒதுக்கு வீதத்தையும் குறைச்சு கொள்கை வீதத்தையும் குறைக்க வேண்டும். ஆகவே இங்கே 4வது தான் சரியான விடை. அப்ப பின்வரும் கூற்றுகளில் காணப்படும் வெற்றிடங்களை பொருத்தமான விடை கொண்டு பூர்த்தி செய்யவும். இலங்கையின் பொருளாதாரம் 2019 முதலாம் காலாண்டில் எத்தனை வீதத்தால் வளர்ச்சி அடைந்தது? உங்கள் விடையை ஒரு தசமதானத்தில் தரவும். அவை உங்கள்கிட்ட இருக்கின்றதோ இல்லையோ, இது நாங்கள் அந்தந்த பீரியட்ல நாங்கள் எடுத்து வச்சிருக்க வேண்டிய ஒரு விடயம். அவை நீங்கள் 2020ஆம் ஆண்டுக்குரிய மத்திய வங்கி ஆண்டறிக்கை வந்தோன்னா நீங்கள் இப்படியான காலாண்டு மற்றும் முழு ஆண்டுக்குரிய வீதங்களை எழுதி படிச்சு வச்சிருக்கணும். அப்ப இங்க 3.7% வளர்ச்சி அடைந்து உள்ளது. அதுதான் அதுக்குரிய சரியான விடை, 3.7%. அவை நாங்கள் இதை சில நேரங்கள்ல 2021ஆம் ஆண்டுக்கு முதலாண்டு, நீங்கள் இப்ப 2020 ஜூன் ஜூலைல எக்ஸாமுக்கு போகும் பொழுது 2021க்குரிய முதலாம் காலாண்டு வளர்ச்சியும் வந்துடும். அவை 2021க்குரிய கேள்வியை கூட அவர்கள் கேட்கலாம். அப்ப ஒரு உற்பத்தி காரணிக்கான உற்பத்தியாளர்களின் கேள்வி அக்காரணியின் ஏதோ ஒன்றால நிர்ணயிக்கப்படுகின்றது.
அப்ப ஒரு உற்பத்தி காரணிக்கான உற்பத்தியாளரின் கேள்வி அக்காரணியின் என்னத்தால தீர்மானிக்கப்படுகின்றது? நாங்கள் அதை கொஞ்சம் வித்தியாசமா பார்க்கணும். அதாவது எல்லை உற்பத்தி திறன். ஒரு உற்பத்தி காரணி என்ற கேள்விய ஒரு உற்பத்தியாளன் டிசைட் பண்றது எங்கன்னா அந்த எல்லை உற்பத்தி திறன், மார்ஜினல் ப்ரொபென்சிட்டி டு கேபிட்டலோ லேபர், அந்த எல்லை உற்பத்தி திறன். ஏனென்று சொன்னா அந்த எல்லை உற்பத்தி, அந்த அழக பாவிச்சு கிடைக்கின்ற எல்லை உற்பத்தி சைவருக்கு வந்துட்டுதோ அதுக்கு பிறகு அந்த உற்பத்தியை பயன்படுத்துறதுல அர்த்தம் இல்லை. உற்பத்தியாளர் எங்கேயும் எல்லை உற்பத்தி சைவருக்கு வந்துட்டுது என்றால் அதுக்கு பிறகு அதை நாங்கள் பயன்படுத்துறதுல அர்த்தம் இல்லை. அப்ப அந்த உற்பத்திக்காரின் உற்பத்தி திறன்ல தான் தங்கி இருக்கின்றது, எல்லை உற்பத்தி திறன்ல தான் தங்கி இருக்கின்றது. அப்ப 8வது விடயம் என்னன்னு சொன்னா, கிடைக்கத்தக்கதாக உள்ள பல தேர்வுகளின் மத்தியில் ஒரு தேர்விற்கு சாதகமாக ஒரு தெரிவு செய்யப்படும் பொழுது, கிடைக்கத்தக்கதாக உள்ள பல தேர்வுகளின் மத்தியில் ஒரு தேர்விற்கு சாதகமாக ஒரு தெரிவு செய்யப்படும் பொழுது இந்த தீர்மானத்தை மேற்கொள்ளுவதில் விட்டுவிடப்பட்ட 2ஆம் படியாக சிறப்பாக காணப்படும் பதிலீட்டின் பெருமானம் என்னவாக இருக்கும்? பாருங்க, கிடைக்கத்தக்கதாக உள்ள பல தேர்வுகளின் மத்தியில் ஒரு தேர்விற்கு சாதகமாக ஒரு தெரிவு செய்யப்படும் பொழுது இந்த தீர்மானத்தை மேற்கொள்வதில் விட்டுவிடப்பட்ட 2ஆம் படியாக சிறப்பாக காணப்படும் பதிலீட்டு பெருமானம் சந்தர்ப்ப செலவு அல்லது அமைய செலவு என அழைக்கப்படுகின்றது. ஆப்பர்ச்சுனிட்டி காஸ்ட் என்று நாங்கள் அதை சொல்லுகின்றோம். ஒன்றை எடுக்கிறதுக்காக நாங்கள் ஒன்றை தியாகம் பண்ணும் பொழுது அதை அந்த பிரதியிட்டு அந்த பதிலீட்டு ரிப்ளேஸ் பண்ற இதை நாங்கள் சொல்றது ஆப்பர்ச்சுனிட்டி காஸ்ட். அப்ப 9வது உள்ளீட்டு மட்டங்களை அதிகரிக்காமல் வெளியீட்டு மட்டத்தில் ஏற்படும் அதிகரிப்பை நாங்கள் என்னென்று அழைக்கின்றது? உள்ளீட்டு மட்டங்களில் அதிகரிக்காமல் வெளியீட்டு மட்டத்தில் ஏற்படும் அதிகரிப்பை நாங்கள் என்னென்று சொல்லுகின்றோம்? பாருங்க, இன்புட்ல ஒரு சேஞ்சும் இல்லை, ஆனா அவுட்புட் கூடுது. அப்ப எஃபிஷியன்சி அதிகரிக்கின்றது. என்ன? ப்ரொடக்ஷன் எஃபிஷியன்சி அதிகரிக்கின்றது, உற்பத்தி திறன் அதிகரிக்கப்படுகின்றது என்பதுதான் அதன் உண்மை. உற்பத்தி திறன் அதிகரிக்கப்படுகின்றது என்பதுதான் அதன் சரியான விளக்கம். அப்ப அதிகமான பணவீக்கத்துடன் குறைந்த பொருளாதார வளர்ச்சியை கொண்ட ஒரு பொருளாதார நிலை. அப்ப அதிக பொருளாதாரத்துடன் குறைந்த வளர்ச்சியை, அதிக பணவீக்கத்துடன் குறைந்த பொருளாதார வளர்ச்சியை கொண்ட ஒரு பொருளாதார நிலையை நாங்கள் சொல்றது மந்த பொருளாதார நிலை, இல்லாட்டா தேக்க பொருளாதார நிலை என்று நாங்கள் சொல்லிக் கொள்வோம். மந்த பொருளாதார நிலை அல்லது தேக்க உடைய பொருளாதார நிலை என்று. அப்ப 2வது கேள்விக்கு நாங்கள் இப்ப போவோம். 2வது கேள்விக்கு நாங்கள் இப்ப போவோம். 2வது கேள்வியில என்னன்னு சொன்னா, மத்திய வங்கியினால் 2019 ஏப்ரலில் வெளியிடப்பட்ட ஆண்டறிக்கையில் இருந்து தேர்ந்தெடுக்கப்பட்ட சில முக்கிய பேரண்ட பொருளாதார குறிகாட்டிகள் கீழே தரப்பட்டுள்ளன. அப்ப இப்ப பாருங்க, முதலாவது பேப்பர்லையும் இதே மாதிரி ஒரு கேள்வி வந்தது 2வது கேள்வியா? ஆவே இதை நீங்கள் 2 தரமும் செய்து பாருங்கோ, அப்பதான் உங்களுக்கு விளங்கும். இது வந்து ஒரு ரிப்பீட் பண்ணப்படுகின்ற ஒரு கேள்வியாக விளங்குகின்றது. அப்ப இதே மாதிரியான ஒரு கேள்வி 2வது கேள்வி வரும். அப்ப பாருங்க, உண்மை மொத்த உள்நாட்டு உற்பத்தி வளர்ச்சி, தலைக்குரிய மொத்த தேசிய வருமானம், விரிந்த பண வளர்ச்சி, வர்த்தக நிலுவை, மொத்த உள்நாட்டு உற்பத்தியில வீதத்துல வர்த்தக நிலுவை எவ்வளவு, வரவு செலவு திட்ட பற்றாக்குறை மொத்த உள்நாட்டு உற்பத்தியில என்ன வீதம், அலுவல்சார் ஒதுக்குகள். அலுவல்சார் ஒதுக்குகள் என்றது வெளிநாட்டு ஒதுக்குகளை தான் அலுவல்சார் ஒதுக்குகள் என்று இவங்க சொல்லுகின்றார்கள்.
அது ஐக்கிய அமெரிக்க டாலர்கள் மில்லியன்கள்ல சொல்லப்படுகின்றது. மத்திய அரசின் படுகடன் மொத்த உள்நாட்டு உற்பத்தியின் வீதத்துல பாருங்க இவ்வளவு வேகமா போய் 2018 82% ஒரு மொத்த உள்நாட்டு உற்பத்தியில 82% அரசாங்கம் கடன் பட்டிருக்கின்றது. ஆண்டு சராசரி பணவீக்கம் 4.6 4.32 இருக்கின்றது. அப்ப மேலே தரப்பட்டுள்ள அட்டவணையில் உள்ள பேரண்ட பொருளாதார குறிகாட்டிகள் பொருளாதாரத்தின் எந்த முக்கிய துறைகளின் செயலாற்றத்தை பிரதிபலிக்கின்றன? ஒவ்வொரு குறிகாட்டிக்கும் தொடர்புடைய துறையை எடுத்துரைத்து சுருக்கமாக விளக்குக. அப்ப முதலாவது நாங்கள் பார்த்தோம் என்றால், முதலாவது இது என்னன்னு சொல்றது, மொத்த உள்நாட்டு உற்பத்தியின் வளர்ச்சி, தலைக்குரிய மொத்த தேசிய வருமானம், இதெல்லாம் உண்மை என்றோன்னா நாங்கள் ரியல் செக்டர் என்று எடுத்துருவோம். ரியல் செக்டர் நாமினல் ஜிடிபி, ரியல் ஜிடிபி என்று படித்தோம். பேரளவில் உள்ள மொத்த உள்நாட்டு உற்பத்தி, உண்மை உள்நாட்டு உற்பத்தி, பணவீக்கத்துக்கு அட்ஜஸ்ட் பண்ணப்பட்ட மொத்த உள்நாட்டு உற்பத்தியின் வளர்ச்சி வீதம் தான் இது. பணவீக்கத்துக்கு நாங்கள் தேசிய வருமானம் படிக்கும் பொழுது அதே மாதிரிதான் தலைக்குரிய மொத்த தேசிய வருமானம் என்ன சனத்தொகையால பிரிக்க, மொத்த தேசிய வருமானத்தை சனத்தொகையால பிரிக்க போட்டு US டாலருக்கு மாத்தேக்கு தான் இந்த டாலர் வருகின்றது. அப்ப இவையெல்லாம் உண்மை உண்மை துறையை பிரதிபலிக்கின்றது. அப்ப அடுத்ததாக இங்கே சொல்லப்படுகின்ற துறை நாணய துறை, மானிட்டரி செக்டர், விரிந்த பண வளர்ச்சி. அப்ப விரிந்த பண வளர்ச்சி வீதம் நாணயத்துறையை காட்டுகின்றது. அது மட்டும் இல்லை, இங்க கீழே பாருங்க, ஆண்டு சராசரி பணவீக்கமும் நாணயத்துறையோட சம்பந்தப்பட்ட ஒரு துறை. அவை இரண்டாவதா நாங்கள் சொல்லிக்கொள்ளலாம் நாணயத்துறை. அப்ப மூன்றாவது நாங்கள் பாப்பமாக இருந்தால் இந்த வர்த்தகத்துறை என்பது இன்டர்நேஷனல் ட்ரேட், வெளிநாட்டு துறை இல்லாட்ட வர்த்தகத்துறை என்று நாங்கள் சொல்லலாம். அங்கேதான் மொத்த உள்நாட்டு உற்பத்தி விகிதத்தில் வர்த்தக நிலுவையை பற்றி சொல்லப்படுகின்றது. அடுத்து மிச்சம் மூண்டும் வரவு செலவு திட்டத்துறையின, வரவு செலவு திட்ட பற்றாக்குறை மொத்த உள்நாட்டு உற்பத்தியின் வீதத்திலும் அல்வெல்சார் ஒதுக்குகள், அது வெளிநாட்டு துறைக்கு வருகின்றது. இந்த அல்வெல்சார் ஒதுக்கும் வர்த்தக நிலுவையும் வெளிநாட்டு துறைக்கு வருகின்றது. வரவு செலவு திட்ட பற்றாக்குறையின் மொத்த உள்நாட்டு உற்பத்தி, மத்திய அரச படுகடன், அவையெல்லாம் வருகின்றதுங்க துறைக்குள்ள வருகின்றது, பிஸ்கல் செக்டருக்குள்ள வருகின்றது. அப்ப இதெல்லாம் நீங்கள் 5 நிமிஷத்துல ஆன்சர் பண்ணக்கூடிய விடயங்கள். 5 நிமிஷத்துல ஆன்சர் பண்ணக்கூடிய விடயங்கள். அப்ப இரண்டாவது கேள்வியை நாங்கள் பார்ப்போமாக இருந்தால், மேலே தரப்பட்ட அட்டவணையில் காணப்படும் தகவல்களை கொண்டு கொள்கை வகுப்பாளர்கள் கரிசனை கொள்ள வேண்டிய 2 பாரிய பேரின பொருளாதார நிலைமைகளை இனங்கண்டு இவை ஏன் தீர்க்கப்பட வேண்டும் என்பதை சுருக்கமாக விளக்குக. அப்போ உண்மையின்படி 2 நாங்கள் சொல்ல தேவையில்லை, இங்க இருக்கிற எல்லாமே அதுதான். ஆனாலும் நாங்கள் ஒரு 2-3 எடுத்த வேண்டாம். முதலாவது உள்ள உண்மை மொத்த தேசிய உற்பத்தி என்பது உண்மையாகவே ஒரு பிரச்சனையாக இருக்கின்றது. இரண்டாவது வர்த்தக நிலுவையும் ஒரு முக்கியமான பிரச்சனை. மற்றது மத்திய அரச படுகடன், அடுத்தது அதுக்கு அடுத்தது வரவு செலவு திட்ட பற்றாக்குறை, மற்றது ஆண்டு சராசரி பணவீக்கம், விரிந்த பண வளர்ச்சி, தலைக்குரிய மொத்த தேசிய உற்பத்தி எல்லாம் ஒரு இண்டிகேட்டர்ஸ். ஆனா இந்த 3ஐயும் தவிர மற்றதெல்லாம் ஆராயப்பட வேண்டிய விடயங்கள், பேரின பொருளாதார ரீதியில் ஆராயப்பட வேண்டிய விடயங்கள். அப்ப நாங்கள் இப்ப மொத்த உண்மை மொத்த உள்நாட்டு உற்பத்தியின் வளர்ச்சி வீதத்தை நாங்கள் பார்த்தா என்ன நடக்கின்றது, இதை அனலைஸ் பண்ணி சொல்ல வேண்டியதுதான். பிறகு 4.5 இருந்தது, 3.4 3.2 குறைஞ்சு விட்டது. அப்ப இது ஒரு சடன் வீழ்ச்சி, ஒன்றுக்கு மேல் 1.1% வீழ்ச்சியை 2017 காட்டிச்சது. 2018 3.2 குறைவடைந்துள்ளது என்று நாங்கள் அதை சொல்ல வேண்டும். அப்ப இதன் மூலமாக என்ன நடக்கும்,
மக்களோட ரியல் இன்கம் வந்து குறைஞ்சு கொண்டு போகின்றது என்றதை நாங்கள் காட்டிடலாம். அடுத்தது நாங்கள் இப்ப நான் 2ஆவதா சொன்னது வர்த்தக நிலுவை. வர்த்தக நிலுவை எடுத்துக்கொண்டீங்கன்னா இங்க பாருங்க 10% மொத்த உள்நாட்டு உற்பத்தியில 10.8 இருக்கின்றது. அப்ப மொத்த உள்நாட்டு உற்பத்தியில -10.8 வீதம், 10.9 வீதம், 11.6 வீதம் என்னும் பொழுது அதுவும் கூடிக்கொண்டுதான் போகின்றது. முதல் 2 வருடங்களில் ஓரளவு சமமாக இருந்ததுக்கு என்ன அதுக்கு அடுத்த வருடம் கூடிவிட்டது. அதை பற்றி நாங்கள் கொஞ்சம் எழுதினா சரி. அப்ப வர்த்தக நிலுவை பாதகமான நிலைமையில அதிகரித்து கொண்டு வருகின்றது. அப்ப ஏற்றுமதிகள் வந்து அதிகரிக்குதோ இல்லையோ, ஏற்றுமதியின் பார்க்க இறக்குமதிகளோட தொகை வந்து அதிகமாக இருப்பதுதான் இதுக்கு உண்மையான காரணம். அப்ப இதன் காரணமாக என்ன நடக்கும்? இலங்கையின் நாணய மாற்று வீதத்திலே இலங்கையின் கரன்சி வந்து வீழ்ச்சி அடைந்து கொண்டு போகும். அழுத்தங்கள் ஏற்பட்டு வீழ்ச்சி அடைந்து கொண்டு போகும். இதன் மூலம் வெளிநாட்டில் பாதிக்கப்படக்கூடிய தன்மைகள் அதிகரிக்கின்றது. இப்ப பாருங்க, ஃபாரின் கரன்சி வந்து குறைஞ்சு கொண்டு போறதுக்கு முக்கிய காரணம் வந்து இதுதான், இந்த டெபிசிட்டான ட்ரேட் பேலன்ஸ். அப்ப 3ஆவதா நாங்கள் பார்த்த அரசாங்கத்தின் மத்திய அரசாங்கத்தின் கடன். அது வந்து மொத்த உள்நாட்டு உற்பத்தியில வந்து கடன் என்பது 78 வீதத்திலிருந்து 82 வீதமாக போயிட்டது இந்த 3 வருடத்துல. அப்ப 78.3 வீதமாக இருந்தது 76.9 வீதம், 82.9 வீதம். அப்ப கொஞ்சம் குறைஞ்சது, ஒரு 1.5 வீதம் குறைஞ்சு பிறகு 6 வீதம் கூடிட்டது என்று நாங்கள் சொல்ல வேண்டும். அப்ப இது வந்து ஒரு நல்ல நிலை அல்ல. ஏனென்று சொன்னா இந்த படுகடனை நாங்கள் தீர்ப்பன செய்வதற்கு பெருமளவு அரசாங்கத்தின் பணத்தை செலவழிக்க வேண்டி இருக்கின்றது. ஒவ்வொரு வருடம் அரசாங்கம் வந்து தன்னுடைய வரவு செலவு திட்டத்துல செலவு பக்கத்துல இதை காட்ட வேண்டி இருக்கும், இந்த இன்ஸ்டால்மெண்ட் பேமெண்ட்டை. அது மட்டும் இல்லாம வெளிநாட்டு காசுண்டபடியா வெளிநாட்டு கடனை கொடுக்க வேண்டி வர வேண்டிய சந்தர்ப்பத்துல அரசாங்கத்துக்கு வெளிநாட்டு நாணயங்களும் இருப்பும் தேவைப்படும். அப்ப அதை நாங்கள் சொல்ல வேணும். இங்க நாங்கள் வெளிநாட்டு நாணய இருப்பையும் சொல்லி இருக்கிறபடியா நாங்க அது ஓரளவு சமனாகவே இருந்து கொண்டிருக்கின்றது இந்த 3 வருடமும். பாருங்க, அல்வெல் சார் ஒதுக்குகள் 6019, 7959, 1919. அப்ப அது கிட்டத்தட்ட ஒரு $1000 மில்லியன் தான் டிஃபரன்ஸா இருக்கின்றது. இதெல்லாம் இயர் எண்ட் பேலன்சஸ். அப்ப இந்த ஃபாரின் கரன்சி ரிசர்வ் தேவை எங்களுக்கு என்னத்துக்குண்டா இந்த படுகடனை திருப்பி அடைப்பதற்கு. அப்ப அடுத்தது வந்து வரவு செலவு திட்ட பற்றாக்குறை. அதை நாங்கள் 4ஆவதா பார்க்கலாம், வரவு செலவு திட்ட பற்றாக்குறைய. அப்ப இப்பத்தே ஆண்டுகள்ல நீங்க வரவு செலவு திட்ட பற்றாக்குறைய பார்த்து கொண்டு வந்தீங்கன்னா ஒரே 5.5, 5.5, 5.3 தான் இருக்கின்றது. அப்ப அண்மை ஆண்டுகளில் இந்த இது வந்து தொடர்ந்தும் உயர்வாகவே காணப்படுகின்றது. அத்தகைய உயர்ந்த மட்ட வரவு செலவு திட்ட பற்றாக்குறை வந்து அதுக்கு நாங்கள் அரசாங்கம் நிதியிடல தேடி எடுக்க வேண்டிய ஒரு அவசியம் ஒன்றும் காணப்படுகின்றது. இதுக்காக கடன் பட வேண்டிய அவசியம் ஒன்று இருக்கும். அப்ப ஏற்கனவே கடன் வந்து எக்கச்சக்கமாக இருக்கின்றது. உங்களுக்கு அந்த வீதத்துல தெரியும், 78 இருந்து 72 அப்படி போகின்றபடியா இது மீண்டும் மேலும் சுமையை ஏற்படுத்தும். அப்ப இப்ப அரசாங்கத்தின் நோக்கம் வந்து இந்த வரவு செலவு திட்ட பற்றாக்குறைய மொத்த உள்நாட்டு உற்பத்தியில 5% உள்ள வச்சிருக்கிறது தான் முக்கிய நோக்கமாக காணப்படுகின்றது. அப்ப 3ஆவது நாங்கள் பார்ப்போம் என்னென்று சொன்னால் உயர் வருமானம், உயர் நடுத்தர வருமானம், கீழ் நடுத்தர வருமானம் போன்றவையின் அடிப்படையில் நாடுகளை வகைப்படுத்துவதற்கு உலக வங்கி குழுவினால் பயன்படுத்தப்படும் குறிகாட்டி மேலே தரப்பட்டுள்ள அட்டவணையில் காணப்படும் தகவலில் எது என்பதை இனங்கண்டு 2018 இலங்கை நாடுகளில் எந்த வகைகளுக்கு சேர்மதியானது என்பதை குறிப்பிடுக. அப்போ உயர் வருமானம், உயர் நடுத்தர வருமானம், கீழ் நடுத்தர வருமானம். அப்ப 3 விதமான நடுத்தர வருமானம் இருக்கின்றது. ஒன்று கீழ் நடுத்தர வருமானம், அடுத்தது உயர் நடுத்தர வருமானம், அடுத்தது உயர் வருமானம், அடுத்தது உயர் நடுத்தர வருமானம். ஆகலும் கீழே கீழ் நடுத்தர வருமானம்,
பிறகு நடுவில் உயர் வருமானம், பிறகு மேல உயர் நடுத்தர வருமானம். அப்ப இத உலக வங்கி மதிப்பிடுவதற்கு இதுல இருக்கிற இண்டிகேட்டர்ஸ்ல எதை பயன்படுத்தும் என்று கேட்கணும். அப்ப நிச்சயமாக தலைக்குரிய மொத்த தேசிய வருமானத்தை தான் உலக வங்கி பாவிக்கும். அதுவும் இதுக்குள்ள தந்த விடயத்துக்குள்ள. அப்ப இதன் அடிப்படையில இலங்கையை உயர் நடுத்தர வருமானம் என்ற ஒரு கேட்டகரிக்குள்ள உலக வங்கி வச்சுள்ளது. அப்ப இதை நீங்கள் கவனமாக வச்சுக்கொள்ளுங்க. தலைக்குரிய மொத்த தேசிய வருமானத்தை வச்சுக்கொண்டுதான், ஐக்கிய அமெரிக்கத்தை வச்சுக்கொண்டுதான் அது உயர் வருமான நாடா, கீழ்த்தரமான நடுத்தர வருமான நாடா, இல்லாட்டா உயர் நடுத்தர வருமான நாடான்னு தீர்மானிக்கிறது. அதுல இலங்கை உயர்ந்த நடுத்தர வருமான நாடாக, நடுத்தர நாடுகளுக்குள்ள உயர்ந்த மட்டத்துல இருக்கின்றது. அதாவது அப்பர் மிடில் கிளாஸ் கண்ட்ரி என்று சொல்லுகின்றது. அப்ப நாலாவது அலுவல்சார் ஒதுக்கீடு தொடர்பில் ஒரு சுருக்கமான அறிமுகத்தை வழங்கி இலங்கையில் அலுவல்சார் ஒதுக்கலை முகாமைச்சம் செய்யும் நிறுவனத்தை குறிப்பிடுக. அப்ப அலுவல்சார் ஒதுக்கு என்பது என்னன்னு சொன்னால், தங்க ஒதுக்குகள், IMF-ஆல கடனாக வழங்கப்படுகின்ற சிறப்பெடுப்பனவு உரிமை என்று சொல்லப்படுகின்ற SDR மற்றும் வர்த்தக மயத்துக்காக நாங்கள் பயன்படுத்துகின்ற வெளிநாட்டு நாணயம், வெளிநாட்டு ஃபாரின் கரன்சி, இதுகளை தான் ஃபாரின் கரன்சி ரிசர்வ் என்று நாங்கள் சொல்லிக் கொள்ளுகின்றோம். அதாவது இந்த ஃபாரின் கரன்சி ரிசர்வ் இதுகளை இறக்குமதிக்காக பயன்படுத்த வேண்டி இருக்கின்றது. எங்களோட அரசாங்கம் பட்ட கடனை தீர்ப்பதற்கு, இல்லாட்ட அரசாங்கத்தின் சார்பில் மத்திய வங்கி பட்ட கடனை தீர்ப்பதற்கு பயன்படுத்தப்படுகின்றது. மற்றது சென்னை நிலுவை தொடர்பான ஒடுக்கல் வாங்கல்களை தீர்ப்பதற்கும் இந்த ஃபாரின் ரிசர்வை நாங்கள் பயன்படுத்த வேண்டி இருக்கின்றது. அதுதான் இந்த அட்டவணையிலே இங்க பாருங்க, 6019 மில்லியனாகவும் 7959 மில்லியனாகவும் 6919 மில்லியனாகவும் இருக்கின்றது. அப்ப இதைத்தான் நாங்கள் சொல்றது அலுவல்சார். முதலாவது என்ன, நாட்டின் தங்க ஒதுக்குகள், SDR என்று சொல்லப்படுகின்ற IMF-ஆல் எங்களுக்கு வழங்கப்படுகின்ற கடன் வசதி மற்றும் ஃபாரின் கரன்சி ரிசர்வ், எங்கிட்ட இருக்கிற ஃபாரின் கரன்சி ரிசர்வ். மத்திய வங்கியானது வெளிநாட்டு நாணய சந்தைகளில் இருந்து டாலர்களை கொள்வனவு செய்வதன் மூலம், அதாவது அரசாங்கத்துக்கு கடன் தேவைப்படும் பொழுது நாங்கள் பாண்ட்ஸை, இன்டர்நேஷனல் பாண்ட்ஸை விநியோகிச்சு நாங்கள் கடன்களை உள்நாட்டுக்கு கொண்டு வருகின்றோம். அப்ப இதன் மூலமாக நிறைய வெளிநாட்டு பொருட்கள் எங்களுக்கு கிடைக்கின்றது. அது மட்டுமல்லாம எங்களுக்கு ஏற்றுமதி வருமானத்தின் மூலமாக, வெளிநாட்டுல தொழில் புரிகிறாக்களை அனுப்புற காசின் மூலமாகவும் எங்களுக்கு நிறைய காசுகள் வருகின்றது. அப்ப இப்படி காசுகள் வரும் பொழுது எங்களுடைய செலாவணி வீதத்துல இலங்கை ரூபாய் உறுதியாகி டாலர்களோ வெளிநாட்டு கரன்சிக்கு எதிரான காசு உறுதியாகி குறையும். அப்படி இல்லாத பட்சத்துல வெளிநாட்டுல நாங்கள் கடன் கொடுப்பனவுகளை எல்லாத்தையும் செய்யும் பொழுது கூடுதலான வெளிநாட்டு பணம் வெளியிட போகும் பொழுது எங்களோட கரன்சி டிப்ரிசியேட் பண்ணி பெறுமதி இழந்து குறைஞ்சு கொண்டு வரும். அப்ப எங்களோட கடன் கொடுப்பனவுகளை செய்யணும், இறக்குமதிக்கான கொடுப்பனவுகளை செய்யணும். ஆனாலும் ஃபாரின் ரிசர்வை 6000 மில்லியனாக, கிட்டத்தட்ட 6900 மில்லியனாக வைத்திருப்பது ஒரு பெரிய விடயம். அப்ப இதை யார் செய்கின்றது, அலுவலை செய்யும் முகாமை செய்யும் நிறுவனம் யாருன்னு சொன்னா இலங்கை மத்திய வங்கி. இலங்கை மத்திய வங்கி இந்த இன்டர்நேஷனல் ஆபரேஷன் டிபார்ட்மெண்ட் என்று சொல்லப்படுகின்ற வெளிநாட்டு தொழிற்பாட்டு திணைக்களம், இன்டர்நேஷனல் ஆபரேஷன்ஸ் டிபார்ட்மெண்ட் என்று சொல்லப்படுகின்ற வெளிநாட்டு தொழிற்பாட்டு திணைக்களம், அதை நாங்கள் சொல்லுவது IOD என்று சுருக்கமாக சொல்லுவார்கள். அந்த திணைக்களம் தான் இதை செய்கின்றது. அவை நாங்கள் இந்த 2வது கல்வியோட இது நாங்கள் நிப்பாட்டி போட்டு மிச்சத்தை அடுத்த கிழமையிலிருந்து நாங்கள் தொடருவோம். இன்னும் 1-2 கிளாஸ் தான் எங்களுக்கு மிச்சம் இருக்கின்றது. நாங்கள் இயலுமான மட்டும் இந்த பாஸ் பேப்பர்ஸை செய்வோம். மீண்டும் அடுத்த வகுப்பிலே நாங்கள் சந்திப்போம் என்று கூறி விடைபெறுகிறேன். வணக்கம்.